Hey guys, welcome back to our channel. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு டைம் ட்ராவலிங் ட்ராமா. ஹீரோயினை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. ஹீரோயின் இந்த ட்ராமாலலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அவள் மெயின் லீடாலாம் இதுலேயும் ஆக்ட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸாக நிறைய பேர் நிற்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவ்வளோ ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாள். சடனாக ஒன் டே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவள் வெட்டிங் காஸ்டியூமில் இருக்கா. பக்கத்தில் ஒரு மேனோட டெட் பாடி கிடக்கு. சுற்றி பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி, ஹுவாஜினுக்கும் உனக்கும் 5 வயசாக இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இப்போ ஹுவாஜின் செத்துட்டான். நம்மளோட ரூல்ஸ் படி ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபை அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதனால இதை கூடி அப்படின்னு பாய்சனை கொடுக்குறாங்க. என்னது இது, எதுவும் ட்ராமாவில் நான் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு அவள் கன்ஃபியூஷனில் இருக்கா. இப்போ மெய்ட் சர்வெண்ட் வந்து அவட்ட பாய்சன் கொடுக்க, எங்கடா கேமரா வச்சுருக்கீங்க, இது எதுவும் கோஸ்ட் ட்ராமாவா அப்படின்னு அதை வாங்கி குடிக்கிறா. அப்புறம் தான் பாய்சனோட எஃபெக்ட் தெரிய, அட பாவிகளா உண்மையாகவே பாய்சனாக தந்தீங்க அப்படின்னு அவள் அந்த இடத்துலேயே சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டில் பார்த்தா ஹீரோயின் மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. இந்த டைம் மேரேஜுக்கு முந்தின நாள் கண்ணு முழிக்கிறா. அதாவது நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு கண்ணு முழிக்கிறா. ஸோ கண்ணு முழிச்சது ஹீரோயின் சுற்றி பார்த்தா எல்லாமே வெட்டிங்கான செட்டப்பில் இருக்குது. அந்த டைம் சர்வெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வெட்டிங் காஸ்டியூம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னடா நடக்குது, இது என்ன கனவா, ஒருவேளை நான் இங்கேயும் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேனா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சர்வெண்ட் கிட்டையும் இங்கே என்னமா நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி இது ஹீரோட வீடு. ஹீரோட அப்பா லார்ட் பிங், அவங்களும் மார்க்கஸுங்கிற ஒருத்தரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த மார்க்கஸ் போரில் இறந்திருப்பாரு. அதனால மார்க்கஸோட பொண்ணான வேயை தன்னோட வீட்டில் கூப்பிட்டு வச்சு வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணோட கேரக்டரில் தான் ஹீரோயின் இருக்கிறா. இவங்களுக்கு 5 வயசாக இருக்கும்போதே ஹுவாஜினுக்கும் வேய்க்கும் சைல்டு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போவே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு 8 வயசாக இருக்கும்போது நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்து உங்கள் தலையில் அடிபட்டுச்சு, அப்போ உங்கள் மூளையிலேயே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு இன்டெரக்டாக மென்டலுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நான் ஒரு மென்டல் கேஸா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன லேடி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணி விட, அவளும் கண்ணாடியில் பார்த்துட்டு, நானா இது எவ்வளோ அழகாக இருக்கேன், எக்ஸ்ட்ரா கேரக்டர்லேயே ஆக்ட் பண்ணி இப்போ லீட் ரோல் பண்ணும்போது சூப்பராக இருக்கனே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஒரு நியூஸ் வருது, ஹீரோ செத்துட்டானே, அதாவது மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு ஹீரோ செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ இப்போ அவளை அதே மாதிரி ஹீரோட பாடி பக்கத்தில் போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. அதுக்காக மறுபடியும் பாய்சன் அவகிட்ட கொண்டு போக, இது பாய்சன் நான் குடிக்க மாட்டேன்னு ஹீரோயின் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்னடி வேண்டான்னு சொல்றது அப்படின்னு வாயை பிடிச்சி ஊற்றி விட்டுறாங்க. இப்போ நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் கண்ணை மூடுறா. அடுத்து மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா இப்போ மேரேஜுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கண்ணை முழிச்சிருக்கா. ஹீரோயினுக்கு இப்போ ஒன்று மட்டும் தெரியுது, கல்யாணத்தன்னைக்கு நான் கொல்ல போறாங்க, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. இவங்க ரிச்சான ஃபேமிலி தானே. ஸோ எல்லா நகையும் சுருட்டி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் ஃபியூச்சருக்கு கொண்டு போனால் நான் பணக்காரி ஆயிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடலான்னு டிசைட் பண்ணிட்டா. அதுக்காக கூரை மேலே ஏறி உட்காந்தா அங்கே ஒரு மேன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து பேயின்னு கத்துறா. ஏன்னா அவனை பார்த்ததே 2 டைம் தான். அந்த 2 டைமும் அவன் டெட் பாடியாக பக்கத்தில் படுத்து இருந்திருப்பான். என்னடா இது பேயா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட கையெல்லாம் தொட்டு பார்த்து இவனுக்கு என்ன உயிர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றா. சரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைமுக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, உனக்கு தெரியாதா, எங்க அப்பா ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, மேன்ஷன்ல மிட் நைட்க்கு அப்புறம் கேட்டை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு, அதனாலதான் இந்த மாதிரி ஏறி குதிச்சு டெய்லி மேன்ஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கேன். அப்புறம் உன்னோட லக்கேஜ்ல என்ன இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க, என்ன பண்ற அப்படின்னு அவகிட்ட கேட்டா, அவளும் நான் வீட்டை விட்டு ஓடி போக போறேன்னு சொல்றா. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல, நம்ம 10 வருஷத்துக்கு மேல ஒன்னா இருந்திருக்கோம், நமக்குள்ள மேரேஜ் அக்ரிமெண்ட் வேற இருக்கு, அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போலான்னு டிசைட் பண்ணிட்டல. சரி என்னவா இருந்தாலும் இது உன்னோட டிசிஷன், நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீ போலாம் அப்படின்னு சொல்ல, என்னைவ ரொம்ப நல்லவனா இருப்பான் போலயே, நம்ம உண்மையை சொல்லிட்டே போலாமா அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்ல வரா. அதெல்லாம் தேவையில்லை போ அப்படின்னு தள்ளி விட்டுறான். இதனால ஹீரோயின் லக்கேஜ் வர மிஸ் பண்ணிட்டா. அப்படியே ஒரு 15 days ஆஃப்டர்னு போட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயினோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் நடந்துக்கிட்டே இருக்கிறா. இவன் எனக்கு நல்லது பண்ணானா கெட்டது பண்ணானா, அவனாலே நான் எடுத்துட்டு வந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே போயிருச்சு, பட் நான் வெளியே வந்தாலும் நான் உயிரோட இருந்தாலும் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா. இப்படியே நான் எவ்வளவு தூரம் நடந்தா மாடர்ன் டைம்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்ப அவளை பின்தொடர்ந்து 2 சோல்ஜர்ஸ் வராங்க. ஹீரோயினும் ஓடிக்கிட்டு இருக்கா. மலையோட எண்டுக்கே போயிட்டா. பின்னாடியே சோல்ஜர்ஸும் வராங்க.
ஹீரோக்கும் உங்களுக்கும் மேரேஜ் அக்ரிமெண்ட் இருந்ததுல, ஹீரோ இறந்துட்டான், அதனால உங்களையும் சேர்த்து புதைக்கணும், அதனால உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு போட்டோ வேற காமிக்கிறாங்க. ஹீரோயினும் எப்ப பார்த்தாலும் இதே ரூல்ஸ் சொல்லாதீங்க, அவன் செத்தா நானும் சாகணுமா அப்படின்னு அவ அந்த மலை உச்சில இருந்து கீழே விழுறா. அங்கேயும் அவளுக்கு அதே முடிவுதான். இப்போ மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. என்னடா இந்த சைக்கிள் எப்பதான் முடியும் அப்படின்னு கண்ணு முழிச்சு பாக்குறா. இந்த டைம் மேரேஜுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி கண்ணு முழிக்கிறா. இப்போ அவளோட சர்வெண்ட் உங்களுக்கு பிடிச்ச பன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கொண்டு வந்து வைக்க, அவகிட்ட போயிட்டு ஹீரோ செத்துட்டானான்னு கேக்குறா. என்ன லேடி இப்படி பேசுறீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுது, அதனால நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினும் பண்ண சாப்பிட்டே திங்க் பண்றா. இந்த சைக்கிள் எப்படி என் பண்றது, பிரின்ஸ் சாகுறான், பிரின்ஸை தான் நானும் சாகணும்னு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் தான், அதை பிரேக் பண்ண என்ன கொல்ல மாட்டாங்கல்ல அப்படிங்கிற பிளான்ல இப்போ ஹீரோவை பார்க்க போறா. போனா போய்கிட்டே இருக்கா. மேன்ஷன் வேற பெருசா இருக்கு, எங்க எப்படி போகணும்னு எந்த பாதையும் தெரிய மாட்டேங்குது, இவ்வளவு பெரிய மேன்ஷனை கட்டி வச்சிருக்காங்களே, ஒரு மேப் போட்டு வச்சிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு திட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்டன் ஏரியால 2 பர்சன் நின்று பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்கிறா. இந்த மருந்து நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தேன், இதை வச்சு ஹுவாஜினை நீ பாய்சன் பண்ணா இது பாய்சன் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது யாரா இருக்கும், ஹீரோ கொல்ல போறாங்களா அப்படின்னு அவங்க யாருன்னு பார்க்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்குள்ள பேக் சைட்ல இருந்து யாரோ வந்து அவளை குத்தி கொள்றாங்க. எத்தனை பேருடா என்ன கொல்லுவீங்க அப்படின்னு ஹீரோயினும் இப்ப கண்ணு மூடுறா. அடுத்து இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் கல்யாணத்துக்கு 30 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கா. அதே சைக்கிள் அதே பண்ணு அப்படின்னு அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஹீரோ யாரோ கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஒன்னே ஹீரோ கொல்றத தடுக்கணும், இல்லைன்னா மேட்ச் ஸ்டாப் பண்ணணும், 2ல எது ஈஸியோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வெளியே என்னன்னா ஒரே சத்தமா கேட்டுட்டே இருக்கு. வெளியே போய் பார்த்தா ஹீரோயினோட சர்வெண்ட் மேட அங்க உள்ளவங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற லேடியை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஆத்திரமா வருது. ஏன்னா 2 டைம் ஹீரோயின் பாய்சன் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப கோவம் வரதானே செய்யும். அந்த லேடி யாருன்னா ஹீரோட ஸ்டெப் மதர். அவங்களோட சர்வெண்ட் ஹீரோயினோட சர்வெண்ட் எதையோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் போயிட்டு பலார்னு அந்த சர்வெண்ட் காரையோடுறா. என்ன நீ பண்றேன்னு தெரியுதா, நான் மேடமோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை மிதிக்க கூட செய்வேன் அப்படின்னு எட்டி மிதிக்கிறா. ஸ்டெப் மதரும் ஹீரோயினுக்கு பைத்தியம் முத்திரிச்சு போல, அவளை பிடிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க, ஹீரோயினும் எனக்கு பைத்தியம் உனக்கு தான் பைத்தியம் அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்ப அங்க வர ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மென்டல் இஷ்யூ இருக்குன்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸ்டெப் மதரும் நான் இது வரைக்கும் உன்னையும் பையன் மாதிரி தான் பார்த்திருக்கேன், அதனால உனக்கு ஒரு ப்ரோ ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கும் இந்த ஃபேமிலி ரூல்ஸை நான் சொல்லிக் கொடுக்கணும்ல, அது என் கடமை அப்படின்லாம் சொல்ல, நீங்க சொல்லிக் கொடுக்கறத பார்த்தா அவளோட மென்டல் ஹெல்த் இன்னும் மோசமாக தான் செய்யும் அப்படின்னு ஹீரோ திட்டுறான். அந்த ஸ்டெப் மதரோட நீஸும் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட நேம் ஜியாங். இப்போ ஹீரோ கிட்ட அவள ஆன்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, என்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு எனக்கு தெரியும், நீங்க யாரும் அவளுக்கு லெசன் டீச் பண்ண வேண்டாம், நானே அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போறான். கையோட வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. உனக்கு வர வர பைத்தியம் முத்தி போச்சு, அதான் தனியா எல்லாரும் அடிக்க போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திட்டுறான். நானா பைத்தியம், நீ தான் பைத்தியம், இந்த மேன்ஷன்ல உன்னை கொல்றதுக்காக ஒருத்தங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அது யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றா. அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் யாருன்னு பார்க்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஒருத்தன் என்ன கத்தியால குத்தி கொண்டுட்டான். ஆமா என்ன கத்தியால குத்துனது யாரு அப்படின்னு அந்த ட்ரக்குக்கு போக, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நீ மென்டல் தான், ஒன்ன கத்தியால குத்தி கொண்டுட்டான்னு சொல்ற, அப்புறம் எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்க, அவளும் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் சொல்றது, அது ஆக்சுவலி ஒரு டைம் டிராவல் சைக்கிள் மாதிரி, அதை நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, சரி அதெல்லாம் தெரியாது, பேசாம நீ என் கூட சேர்ந்து ஓடி வந்துரு, ஒன்னதான் இங்க கொல்ல பாக்குறாங்களா, நம்ம 2 பேரும் இந்த மேன்ஷன் விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டா, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறல, அப்ப எதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடணும், நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி அப்போ உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ஒன் நீ என் கூட சேர்ந்து மேன்ஷன் விட்டு ஓடி வந்துடணும், இல்லைன்னா இந்த மேரேஜ் நீ குயிட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, 2மே முடியாது, ஏன்னா இந்த மேரேஜ் கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏன் கண்டிப்பா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணுமா, அப்ப அந்த பொண்ணு பார்த்தல அந்த ஜியாங் பொண்ணு, அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நீங்க 2 பேரும் நல்ல கப்பலா இருப்பீங்க, ஏன் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. எனக்கு உன்னோட ஜெலசி தான் புரியுது, ஒரு ஃபூல் கூட ஜெலஸ் ஆகுமா அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான். டே இது ஜெலசி இல்லடா அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, சரி சரி எனக்கெல்லாம் புரியுது, இந்த மேரேஜுக்கு என்கிட்ட எந்த வேல்யூவும் கிடையாது, என்னோட ஒய்ஃப் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான், அதுக்கு உன்னை மாதிரி ஒரு ஃபுல் கரெக்டாக இருப்பேன், அதனால தான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நம்மளோட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோயின் செம கடுப்பாயிட்டா. அப்போ சர்வெண்ட் வந்து, லேடி என்னாச்சு
ஏன் ஹீரோ கோவமா போறான்னு கேட்க அவன் தான் ஒரு பைத்தியம், அவ என்ன பார்த்த ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டான். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, இவெல்லாம் மாடர்ன் ஏஜ்ல இருந்தானா இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருக்காது, இவன் கல்யாணம் ஆகாம கட்ட பிரம்மச்சரியா தான் சுத்திட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மேனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்லாம் திட்டிட்டு இருக்கான். அப்புறம் ஓரளவு கூல்டவுன் ஆயிட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்ல, அதுக்காக அடுத்த வழியை யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சர்வன்ட் கிட்ட கேட்க அவளும் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். அவன் சின்ன வயசுல இருந்தே புக்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கான், பொயட்ரிலாம் நல்லா தெரியும், அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸும் நல்லா பண்ணுவான், நம்ம சிட்டி பொண்ணுங்க எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல, ஓ இப்போ நீ சொன்னதை எல்லாத்த வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு பிளே பாய் அப்படி தானே, அப்போ நானும் அதே பண்றேன், அவன் பெரிய பிளே பாய்னா நானும் அதே மாதிரி பிளேகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இப்போ நேராக கிளம்பி மறுபடியும் ஹீரோ கிட்ட வராங்க. நானும் ரெடி போகலாமா அப்படின்னு கேட்க, என்ன நீ என் கூட வரியா, உன்னோட மண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால நீ வீட்டிலே இரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளும் விடுற மாதிரி இல்லை, நீ எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னு தெரியும், நான் உனக்கு செலவு வச்சிருவேன் அப்படின்னு தானே பார்க்குற, நீ ஒரு கஞ்சம், எனக்காக காசு செலவழிக்க மாட்டேன், அதுக்காக தானே கவலைப்படுற அப்படின்னு சொல்ல, எனக்கா பயம், வா நீ அங்கே வந்து என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்னு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனால் ஹீரோயினும் ஒரு கடையை விடாமல் எல்லா கடையிலும் ஏறி இறங்கி திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ண, என்ன உன் ஃபியான்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா, நான் ஜஸ்ட் கொஞ்சம் கடைக்கு தானே போயிருக்கேன், இன்னும் நிறைய கடை இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை நிறுத்த சொல்லல, நீ வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சில்லியா சீப்பாக இருக்கு, அதனால நான் உன்னை வேற கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கடைக்கு கூப்பிட்டு வரேன், இந்த கடையில் உள்ள திங்ஸ் தான் உனக்கு குவாலிட்டி நம்பர் 1ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சூஸ் பண்ண சொன்னா, நீ தானே சொன்ன நான் ரொம்ப சீப்பான திங்ஸ் எல்லாம் பிக் பண்றேன்னு, அப்போ இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு எல்லாத்தையும் வாங்க சொல்றான். ஸோ பின்னாடியே வந்து அவனோட ஒர்க்கரும், பாஸ் எனக்கு என்னமோ லேடியை பார்க்க ஃபுல் மாதிரி தெரியல, ஏன்னா ஃபுல்லாக இருந்தால் இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வாங்கினது போதும் அப்படின்னு திருப்தியோட கிளம்புறா. சுற்றி நிற்கிற பீப்புளும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாமே காஸ்ட்லியானதான் தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்துருக்கான். இப்படியே போச்சுன்னா லார்ட் பிங்கோட காசுலாம் இந்த 2 பைத்தியங்களுமே சொல்லி முடிச்சிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி வர வண்டி நிறைய திங்ஸ் வாங்கின பிறகு தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஹீரோக்கிட்டே நான் உனக்கு ரொம்ப செலவு வைக்கல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேசினோக்கு போயிட்டு எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நானும் அங்கே வருவேன் அப்படின்னு ஹீரோயின் இப்போ அங்கேயும் கிளம்பி போகிறேன். அங்கே போயிட்டு பெட் பண்ணி ஹீரோயின் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம், என்னது இது லூஸ் பண்ணிட்டு சிரிக்கிறாளே லூஸா அப்படின்னு எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஏன் அடிக்கடி தூக்குறேன் அப்படின்னு அவளும் பாவமாக மூஞ்சி வச்சு ஆக்ட் பண்ணுறா. இப்போ கொண்டு வந்த காசும் முடிஞ்சு போச்சு. அங்கே உள்ள பசங்களாம் இதுக்கு தான் பொண்ணுங்கள்லாம் கேசினோ கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போல. என்னன்னா ஹுவாஜினோட நிலைமையை பாருங்க, மொத்த காசை இழந்துட்டு நிற்கிறான், சீக்கிரமே சொத்தெல்லாம் இழந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் என் ஒய்ஃபோட ஹாப்பினஸ்க்காக தானே அப்படின்னு அவனும் அஃபெக்ஷனேட்டாக பேசுகிறான். இந்த டைம் ஹீரோயின் மறுபடியும் பெட் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. பட் கையில் காசு இல்லை. ஸோ பிரேஸ்லெட் எடுத்து வச்சு பெட் பண்ணுறான். லேடி நீங்கள் இதை வச்சு பெட் பண்ணக்கூடாது, இது உங்கள் என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக லார்ட் பிங் உங்களுக்கு தந்தது, ஸோ இதை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளே இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, அப்போ இது ஒர்த்தான பொருள் தான், அதனால இதை வச்சு பெட் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இந்த டைம் முடியாது, அந்த பிரேஸ்லெட்ல பெட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன வச்சு வேணா பெட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்ட அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஆமா என் ஒய்ஃபோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவன் மேலேயே பெட் பண்ண சொல்றான். நீயே இந்த அளவுக்கு சொல்லும்போது நாங்க ஏன் தயங்கணும் அப்படின்னு எல்லாரும் பெட் பண்றாங்க. ஹீரோயினும் இப்ப கட்டையை போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கா. மனசெல்லாம் அவளுக்கு படப்படன்னு அடிக்குது. என்ன இவன் எனக்காக அவன் மேலேயே பெட் பண்ண சொல்றான், உண்மையாவே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவன் என்ன லைக் பண்றான், என்ன லைக் பண்ணாத நான் என்னோட வேர்ல்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மனசை சொல்லிக்கிட்டே பிளே பண்ண ஃபைனலி ஹீரோயின் வின் பண்ணிட்டா. காசை இழந்தவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட மூஞ்சி என்னன்னா சோகமா இருக்கு. நீ தானே வின் பண்ணிருக்கா, அப்புறம் ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு சந்தோஷம் தான். ஸோ இந்த ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக உங்க எல்லாரையும் நான் ஹவுஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நானும் வருவேன்னு சொல்றேன். அப்போ சர்வன்ட் கேர்ள் வந்து, லேடி அது பிராத்தல் ஏரியா, அங்க நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன இன்னைக்கு மணியை வின் பண்ணது நானு, அப்போ நான் தானே உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு அவளும் சேர்ந்து போறா. எங்க இந்த நியூஸ் லார்ட் பிங்கோட காதுக்கு வருது. இதை கேட்டு எந்த அப்பாக்கு தான் கோவம் வராம இருக்கும். இதுல வேற ஸ்டெப் மதர் பக்கத்துலேயே நின்று ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் அங்கேயும் போய் காசெல்லாம் நல்லா செலவழிச்சிட்டு ஃபைனலி ஒத்த பைசா இல்லாம வீட்டுக்கு வராங்க. இருந்தாலும் நீ பண்ணது ஓவர் தான், நமக்கு கிடைச்ச காசெல்லாம் அங்கேயே கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்ல, ஆமா நான் சிங்கிள், அதனால நான் எல்லாருக்கும் பே பண்றேன்,
ஒருவேளை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, இருந்தாலும் நீ உன்னோட பிரேஸ்லெட்டை அந்த பிராத்தல் ஹவுஸ்ல இருந்த பொண்ணு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஓ, அதையும் கொடுத்துட்டனா அப்படின்னு அப்பதான் கையை பாக்குறான். சரி, போதையில கொடுத்துருப்பேன், இதுல என்ன இருக்கு, சரி மேன்ஷனுக்குள்ள போலாம், டோர் ஓபன் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா, உனக்கு தான் அப்பாவோட ரூல்ஸ் தெரியும்ல, மிட் நைட்டுக்கு அப்புறம் டோரை ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். சரி, உன்னோட பாடிகார்டு தான் ஆல்ரெடி உள்ள போயிட்டான்ல, அவனை வந்து ஓபன் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வெளியே நின்று அவனை கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு நான் கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அவனும் ஸ்ட்ரேஞ்சா பார்க்குறான். சரி சரி, அப்போ செவரி ஏறி குதிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா பக்கத்துல எந்த மரமுமே இல்லை. நீ எப்படிலாம் டெய்லி ஏறுவ அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, நானா இப்படி பறந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நானே அப்படின்னு ஹீரோ கீழே நிப்பாட்டி விட்டு அவன் மேல கால் வச்சு ஹீரோயின் ஏறுறா. ஸோ 2 பேரும் கூரைக்கு மேல வந்து உட்காந்தாச்சு. நீ ரொம்ப கியூட்டா இருக்க, சாரி நான் உன் மேல கால் வச்சு ஏறிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோவும் அவளை பார்த்துட்டு, உன்னை பார்க்க இப்போ டிஃப்ரெண்டா தெரியுற அப்படின்னு சொல்ல, எப்படின்னு கேட்டா ரொம்ப போல்டா தெரியுற அப்படின்னு சொல்ல, உனக்கும் அது பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். என்ன வெக்கப்படுறியா, நீ தான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லுவியே, இப்போ என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்டா, யார் சொன்னா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்ல, அப்போ இது வந்து கீழே குதிக்க கூட உனக்கு பயம் கிடையாதா அப்படின்னு கேட்டா, ஆமா கிடையாதே, அப்போ நீ குதிப்பியா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சேலஞ்ச் பண்ணி 2 பேரும் கீழே வந்து காலை உடைக்கிறாங்க. அடுத்த அப்பா முன்னாடி போய் நீல் டவுன் போட்டுட்டு நிற்கிறாங்க. 2 பேருக்கும் திட்டு விழுந்துட்டு இருக்கு. இப்போ 2 பேருக்குள்ள அடுத்த ஃபைட் என்னன்னா, யார் அதுக்காக பிளேமை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான். ஹீரோயின் நான் தான் அவன்கிட்ட அடம் பிடிச்சு அவன் கூட போனேன்னு சொல்றான். ஹீரோ இந்த பிளேஸ்க்குலாம் நான் நார்மலா போறது, அவளுக்கு இந்த இடத்த பத்திலாம் எதுவுமே தெரியாது, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவளுக்கு மென்டல் கண்டிஷன் சரியில்லை, நான் தான் அவளை இழுத்துட்டு போனேன்னு சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது, நான் ரொம்பவே நார்மலா இருக்கேன், அப்புறம் நீங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் கிஃப்டா கொடுத்த பிரேஸ்லெட்டை கூட நாங்க பிராத்தல் ஹவுஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு உமனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குவாலிட்டி கூட என்கிட்ட கிடையாது, உங்க மேன்ஷனோட ரூல்ஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணல, அதனால என்ன இந்த மேன்ஷன் விட்டு தோர்த்து விட்டுருங்க, எங்களுக்கு கல்யாணம் கூட நீங்க அர்த்த வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவும், ஹீரோயினுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணது, அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதுனால அது எனக்கே கொடுங்க, அப்புறம் நீங்க என் பட்டத்தை பறிச்சா கூட எனக்கு கவலை கிடையாது, என்ன இந்த மேன்ஷனை விட்டு விரட்டி விட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன மாத்தி மாத்தி 2 பேரும் மேன்ஷனை விட்டு போறதை பத்தியும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதை பத்தியுமே பேசிட்டு இருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்தது எம்பரர், அந்த கல்யாணத்தை நீங்க எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், நீங்க பண்ண தப்புக்காக 2 பேருக்கும் 30 அடிதான் விழும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோயினும், நீங்க என்ன அடிக்கலாம் வேண்டாம், எனக்கு வலிக்கும், அதுக்கு பதிலாக எனக்கு கொன்னுருங்க, நான் நெக்ஸ்ட் டைம் கண்ணு முழிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோ இந்த டைம் அவளுக்காக நானே சேர்த்து அடி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினுக்கும் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்குது. ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்டா அடி கொடுத்தது மட்டும் இல்லாம அது போக 30 நாளைக்கு மேன்ஷனை விட்டு 2 பேருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கு செம அடி விழுந்திருக்கு. அவனும் வலி தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு ரூமுக்கு வந்துட்டான். இப்போ மெடிசன் அப்ளை பண்றதுல 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நான் தான் பண்ணுவேன்னு சொல்றா, அங்க ஜியாங் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க. லாஸ்ட்ல ஹீரோ எதையாவது பண்ணுங்கம்மா, எனக்கு பேக் ரொம்ப வலிக்கு அப்படின்னு காமிக்க, ஓ அங்க அப்ளை பண்ணணுமா, அப்போ நான் கிளம்புறேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. இங்க உள்ள ஜியாங் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பான், ஆனால் ஹீரோ அலோவ் பண்ண மாட்டான். நீ கிளம்பு, என்னோட பாடி கார்டு பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அங்கேருந்து அனுப்பி விடுறான். இந்த பக்கம் ஸ்டெப் மதர் காமிச்சா, ஸ்டெப் மதருக்கு என்ன கவலைனா 30 அடி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அநியாயம் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு இத்தனோண்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கவலையாக இருக்குது. அப்புறம் அவங்க ஹீரோட அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா லோ கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருப்பாங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அப்பா மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்திருக்காது. பட் ஹீரோட அப்பா தான் கம்பல் பண்ணி நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு அவங்க அம்மா அப்பா கூடலாம் சண்டை போட்டு ஹீரோட அம்மாவை மேரேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதனாலேயே அப்பாவுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோட அம்மா உயிரோட இல்லைனாலும் அப்பா அவங்கள இன்னும் மறக்கவே இல்லை, அதனாலதான் அந்த பையனை இவ்வளோ பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டெப் மதருக்கு கோவமா இருக்கு. இந்த டைம் ஜியாங்கும் ரிட்டர்ன் வர. ஆக்சுவலி இந்த ஜியாங்க்கு ஹீரோ மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, பட் இந்த ஸ்டெப் மதர் தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க.
ஸ்டெப் மதர் இவளுக்கு ஆன்டி தானே. ஸோ இவளுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா ஹீரோவை எப்படியாவது செடியூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வைக்கணும். இது நின்று போச்சுன்னா அவனை வாரிசுங்கிற பட்டத்துல தான் தூக்கிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் மதர் இந்த பிளான்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவள் ஹீரோக்கு மெடிசன் அப்ளை பண்ணிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சதும் அவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க பையனுக்கு அகடமிக்ஸ் இயர் கம்ப்ளீட் ஆகுதான். ஸோ அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு ஜியங்க அனுப்புறாங்க. ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு வந்ததும் அந்த மேரேஜ் ஆர்டரை பற்றி கேட்குறா. உண்மையாகவே எம்பரர் தான் எங்கள் மேரேஜ் ஆர்டரை இஷ்யூ பண்ணதா அப்படின்னு கேட்க அந்த சர்வெண்ட் கேர்ளும் ஆமான்னு சொல்கிறா. உங்கள் அப்பா இந்த நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுனால எம்பரர் தான் இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோ பற்றியும் கேட்குறா. ஹீரோ எனக்காக 30 தடவை வாங்கியிருக்கான், அவன் எப்போவுமே இதே மாதிரி என்னை கேரிங்காக தான் பார்த்துப்பானா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கேரிங்காக பார்த்துக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் மற்றவங்களும் உங்களை புள்ளி பண்ணவும் விட மாட்டாங்க. இந்த மேன்ஷன்லேயே அவங்க அப்பாவுக்கு அடுத்து ஹீரோ தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல இப்போ ஹீரோயினுக்காக அடிலாம் வாங்கியிருக்கான். அதனால அவனுக்காகவும் எனக்காகவும் அந்த மர்டரை யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறா. இங்கே ஹீரோட காயத்துக்கு பாடிகார்ட் மெடிசன் அப்ளை பண்ணுறான். லேடி இப்போ பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டாக தெரியுறாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையாகவே உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம், அவளுக்காக நான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவளுக்காக அடி வாங்கியிருக்கேன், ஸோ லவ் வரதெல்லாம் நேச்சுரல் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்படி மட்டும் நடந்தால் உங்களோட பிளான் எப்படி சக்ஸஸ் ஆகும்? ஹீரோயின் உங்களை லவ் பண்ணிவிட்டு இந்த மேரேஜும் நடந்துடும், அப்புறம் உங்களால் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக முடியாதுல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ ஹீரோவும் ஆல்டர்னேட்டிவ் பிளானை சொல்கிறான். ஆக்சுவலி இந்த ஹீரோ ஒன்றும் லேசப்பட்டவங்களாம் கிடையாது, அவன் அதுக்கு மேலே தில்லங்கடி வேலைலாம் பார்ப்பான். ஹீரோயினை செலவு பண்ண கூப்பிட்டு போனால அந்த கேசினோ, ஃப்ளவர் ஹவுஸு, அப்புறம் அந்த ஷாப் எல்லாமே இவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான், இவன் தான் அதோட ஓனர். ஆக்சுவலி இந்த மேன்ஷனில் உள்ள காசை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயினை அங்கெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் காசை கொடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த மணி எல்லாமே ஹீரோட பாக்கெட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா, அவனுக்கு இந்த மேன்ஷனில் இருக்கிறது பிடிக்கல, ரெண்டாவது அவனுக்கு இந்த வாரிசு ஆகிறதுல விருப்பம் கிடையாது, அதனால இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகணும், ஃப்ரீயான லைஃப்பை வாழணும். அதுக்காக தான் அவன் இந்த மாதிரி அப்பாவை இரிட்டேட் பண்ணிட்டு அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டே அலைவான். இப்போ கூட அடி வாங்கினது எதுக்காகனா ஹீரோயினுக்காகலாம் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அப்பா இரிட்டேட் ஆகிட்டு இவன் மேலே கோவப்பட்டு பதவி விட்டு தூக்கிடுவாங்கன்னு பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். இப்போ பாடிகார்டு கேட்டதுக்கும் ஒருவேளை ஹீரோயின் என்ன உண்மையாக லவ் பண்ணிட்டேன்னா நான் அவகிட்டே இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் ஒன்றை யூஸ் பண்ணி இந்த மேன்ஷனோட மணியை என்னோட பாக்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டேன், அதுக்காக தான் நான் உன்னை யூஸ் பண்ணேன், அப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு நெக்ஸ்ட்டு லாட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவன் என்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு கேல்குலேஷனில் இருக்கிறான். இருந்தாலும் பாடிகார்டு எனக்கு என்னமோ நீங்கள் தான் அந்த பிளானில் மாட்டிப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் தன்னோட உயிருக்காகவும் ஹீரோவோட உயிருக்காகவும் தீவிரமாக திங்க் பண்ணி யார் ஹீரோக்குள்ளே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்கா. இதில் ஒருத்தர் தான் கொலையாளியாக இருக்க முடியும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ ஹீரோ 24 ஹவர்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் அவங்கள மேன்ஷனை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால 2 பேரும் உள்ளே தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ யாரெல்லாம் மீட் பண்ணுறான், அவனுக்கு யார் கூடலாம் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா. அவனே சுற்றி சுற்றி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அது தெரியுது. ஸோ அவளோட அட்டென்ஷன் கிடைக்க அப்படிங்கிறதுக்காக அவனும் லைட்டாக அப்பப்போ சீனை போட்டுட்டு இருக்கான். சர்வெண்ட் கேர்ளும் நேற்று தான் நான் உங்ககிட்ட அவங்க நல்ல விதமாக நடந்துப்பாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இன்னைக்கு பார்த்தா ஃபுல் டைமாக அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னால் முடிஞ்சால் 24 ஹவர்ஸும் அவன் பின்னாடியே தான் நான் சுற்றிட்டு இருப்பேன், நான் அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் தான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தா இப்போ ஹீரோ வந்து நிற்கிறான். நீ இப்போ ஹுவாபியை பற்றி எதை சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹுவாபி என்னோட பிரதர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து ஷாக் ஆகிறா. அப்போ அவனும் இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் நான் இப்போ தானே ரெக்கவரி ஆகியிருக்கேன், அதனால உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இந்த போர்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோவும் என்னோட பிரதர் நேம் தான் ஹுவாபி, அவன் அடிக்கடி ஸ்டடீஸ் விஷயமாக வெளியவே தான் இருப்பான், எப்போவாது தான் மேன்ஷனுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ ஹீரோயின் கையில் போட்டு விட இது எப்படிடா வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் இது நம்மளோட என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்டு, அதை நீ மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதான் அப்படின்னு கையில் போட்டு விட்டு அப்புறம் நீ இனி கேசினோ அந்த ஷாப்புக்கெலாம் போனால் நீ பே பண்ண வேண்டியதே இல்லை, என்னோட நேமை சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அப்பா அம்மா லவ் ஸ்டோரி மேட்ரு தெரியுது. அப்போ பிஸ்னஸ் உமனை மேரேஜ் பண்ணது லவ் மேரேஜ்,
இந்த ஸ்டெப் மதரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் அரேஞ்ச் மேரேஜ். அதே டைம் லாடுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஜெலசில தான் ஸ்டெப் மதர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஸ்டெப் மதர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சர்வன்களும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு ஹீரோவோட பர்த்டே அப்படின்னு சொல்ல. பட் இங்கே செலிப்ரேஷன் மாதிரி எதுவுமே தெரியலையே, லார்டோட பையனுக்கு பர்த்டே எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவளும் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவன் டெய்லி ரிச்சான லைஃப் தானே வாழ்கிறான், அதில் என்ன செலிப்ரேஷன் தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவனுக்கு பர்த்டே இல்லை, அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப் மதர் மேட்டரையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பிளான் வருது. இங்கே ஹீரோவை பார்த்தா ஹீரோயினை பற்றியும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்கா அப்படின்னு அவளை பற்றி திங்க் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஹீரோயின் அங்கே வர கடக்கடன்னு அதை எடுத்து மறைச்சி வைக்கிறான். என்னன்னு கேட்டால் நீ என் பின்னாடியே வா, எதுவும் கேட்கக்கூடாது, பின்னாடி சத்தம் போடாமல் வரணும் சரியா அப்படின்னு ஹீரோவை இப்போ டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். அங்கே வந்து உட்காந்ததும் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பாடிகார்டும் ஹீரோ உங்க அம்மா இருந்ததுலேருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் இன்னைக்கு ஒரு மூட் சேஞ்சுக்காக நான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். அப்புறம் இது எல்லாத்தையும் நான் உனக்காக ரெடி பண்ணேன், எல்லாத்தையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா, இது சிக்கன் நக்கட்ஸ், இது சிக்கன் விங்ஸு அப்படின்னு ஒவ்வொன்றா நேம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் நான் இது எதையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதான் இன்னைக்கு ஸ்பெஷல் டேல, அதான் உனக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்கிறா. இப்போ பாடிகார்டும் சர்வன்காரும் கலந்த ஹீரோ ஹீரோயின் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் அவனுக்காக எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் சாப்பிட்டுட்டே கொஞ்சமாக ஓப்பனை பார்க்குறான். எனக்கு நான் பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு இல்லை, எங்கள் அம்மா இறந்த பிறகு எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, இனி நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஃபுட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அவனுக்கு. ஸோ எல்லாத்தையும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவனும் சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் அம்மா பர்த்டேக்குலாம் ஒரு சூப் ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் ரெடியாக இருக்குது அப்படின்னு அதை கொடுக்க அவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுதான் சான்ஸு அப்படின்னு ஹீரோயினும் அவள் சொல்ல வந்த மேட்டரை ஓப்பன் அப் பண்ண போகிறா. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ அதை நம்பாமல் கூட போகலாம், பட் நான் சொல்கிறது மட்டும் பொறுமையாக கேளு சரியா. ஒன்று ஒருத்தங்க பாய்சன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவனும் இப்போ நெஞ்சை பிடிச்சிட்டு இருமிட்டு இருக்கான். பாத்தியா நீ என்னை நம்பவே மாட்டேற, நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருந்தா நீ ஏன் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்படுறா. பார்த்தா உண்மையாகவே ஹீரோக்கு என்னமோ ஆகுது, அவன் மயங்கி கீழே. இப்போ ஹீரோவும் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோட ஸ்டெப் வந்து ஒரு டாக்டரை கூப்பிட்டு வராங்க. டாக்டர் வாங்க வந்து ஹீரோ சாப்பிட்ட எல்லா ஃபுட்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதில் வால்நட் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க, இது ஹீரோக்கு அலர்ஜி ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஹீரோ வேணும்னு கொல்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. இதை எப்படி நான் பண்ணுவேன், எனக்கு அவனுக்கு வால்நட் அலர்ஜிங்கிறது தெரியாது, நான் அதில் ஆட் பண்ணவும் இல்லை, இதெல்லாம் நானே என் கையால் பண்ணது அப்படின்னு சொல்ல, அவங்களோட சர்வெண்ட்டும் இப்போ நீயே உன் வயலை ஒத்துக்கிட்ட, நீ தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்க, நம்ம மேன்ஷனில் வால்நட் பவுடரே கிடையாது, ஹீரோக்கு அலர்ஜிங்கிறதுனால லார்ட் அதை பேன் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி அது வந்திருக்கும், நீ தான் அதை யூஸ் பண்ணி ஹீரோவை கொல்ல பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி அவளையும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டெப் மதரோட பிளான் தான். ஹீரோயினும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா, நான் ஹீரோ பாய்சன் பண்ணணும்னு நினச்சா நான் இப்படி இன்வைட் பண்ணி நானும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேனா, அப்புறம் தான் உங்கள் கண்ட்ரியில் ஒரு நல்ல லா வச்சுருக்கீங்களே, ஹஸ்பண்ட் செத்தா ஒய்ஃபும் சாகணும்னு, அப்புறம் அவனை கொண்டுட்டு நானும் சாகிறதுக்கா, என்னோட சாவை நானே தேடி போவேனா அப்படின்னு அவளும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஸோ ஸ்டெப் மதர் இப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க. அவரும் சரி என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நீட்டில் வச்சுட்டு நடுங்கிக்கிட்டே ஹீரோ பக்கத்தில் போக, ஹீரோயின் அதை பார்க்குறா. இவர் ஏன் ஸ்டெப் மதர் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காங்க, இதில் ஏதோ வில்லங்க இருக்கு அப்படின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ அவனை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு அவளையும் திட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் நானே ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சிபிஆர் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கூட தெரியாது, சும்மா எதையாவது பண்ணுவோமே அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இவ என்ன அசிங்கமா இங்க பண்ணிட்டு இருக்கா, இவளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டெப் மதர் ஆட்களை கூப்பிட, ஆட்களும் வந்து ஹீரோயினை தூக்கிட்டாங்க. இந்த டைம் ஹீரோட அப்பா வந்து பையனோட கண்டிஷனை பார்த்து ரொம்பவே பதறி போறாரு. என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு கேட்க, உங்க மருமக தான் அவனுக்கு பாய்சன் வச்சுட்டா, இப்போ ட்ரீட்மெண்ட்டை கூட ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த நீட்டில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. லாடு இவன் இங்க இருந்த பிரச்சனை தான், இவளை இழுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோவோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்க போறாங்க. அதுக்குள்ள நல்ல நேரத்துக்கு ஹீரோவே கண்ணு முழிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருந்துட்டு சர்வன்ட்டும் நாங்க எந்த தப்பும் பண்ணல, நாங்க ஹீரோ பாய்சன் பண்ணல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா.
நீ எவ்வளோ கத்துனாலும் உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, உனக்கே இதை பார்த்து தரலையா, இது எல்லாம் அந்த ஸ்டெப் மதரோட வேலை தான், அவங்க தான் ஹீரோ கொல்றதுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்ன இதில் மாட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு இப்போ ஒரே கவலை தான், ஹீரோ எப்படி இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ கண்ணு முடிச்சிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்பா கிட்ட போய் பேச போக அப்பாவும் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அவன் ஃபஸ்ட் டைமே இப்போ தான் அப்பானே கூப்பிட்டு பேசுகிறான் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம். அதனால அப்பா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, இப்போ நான் ஹீரோயினை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவன் என்னை ஹார்ம் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தீங்க, அதனால உனக்கு அவன் மேலே கேரிங் இருக்குது, என்னாலே இதை நம்ப முடியாதான், பட் அவ தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பா நம்புறாங்க. ஹீரோயின் அப்படி பண்ணவே மாட்டா, நான் அவளை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு கேட்க, சரி ஓகே நான் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறேன், பட் இந்த மேட்ரு செட்டில் ஆகிற வரைக்கும் அவள் அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பார்த்து பேலஸ்லேருந்து வர ஆட்கள் வராங்க. ஹீரோவை பாய்சன் பண்ண மேட்ரு எம்பரர் வரைக்கும் போயிருச்சா, அதை அவளோட ஃபியூச்சர் ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு எம்பரர் அந்த பொண்ணு பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ யுனக்கும் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க. ஹீரோவும் அவளுக்காக பேசுகிறா, அவள் இந்த மேட்டரில் எதுவுமே பண்ணல, அவளை இதில் செட்டப் பண்ணி விட்டுருக்காங்க, அது உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் 3 days டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் இது கிங்கோட ஆர்டர், இதை மீற முடியாது அப்படின்லாம் சொல்ல, லாஸ்ட்ல 1 day டைம்னாவது கொடுங்க, அதுக்குள்ளே நான் கண்டுபிடிக்கலன்னா எனக்கும் அவ கூட சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்க, எனக்கும் நான் இது கிங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஹீரோயின் பின்னாடி 2 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, நாளைக்குள்ளே நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நான் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயினுக்கு சாப்பிடதான் முடியலன்னு சாப்பாடு பேரெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கா. லேடி இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சர்வன்ட் பொண்ணு கதறிட்டு இருக்கா. இந்த டைம் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வருது, அவள் பசியில் சாப்பிட போறா. ஆனால் ஹீரோயின் உட்காந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்ன லேடி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இப்படி தான் ட்ராமாலெலாம் நடக்கும் அப்படின்ட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை ரீட் பண்ணும்போது, கவலைப்படாத நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நோட் அனுப்பியிருக்கான். அதை பார்த்துட்டு சர்வன்ட்டும் இதில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லையே அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வியூவர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க, எனிவேஸ் அவன் கவலைப்படாதான்னு சொல்லியிருக்கான்ல, அதனால அவன்கிட்ட சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோயினும் நிம்மதியாக இருக்கிறா. ஹீரோ இந்த மேட்டரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரி ஸ்டெப் மதர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி 2 பேர் கதையும் முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோ தப்பிச்சதுனால ஹீரோயினை பற்றின ரூமர்ஸையும் அவங்க தான் காசு கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அது பேலஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட இவங்க தான் காரணம், காசு கொடுத்து ஆளை செட் பண்ணி எம்பரர் முன்னாடி இதை பற்றி பேச வச்சுருக்காங்க. இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இல்லையே, எப்படி உங்கள் ஸ்டெப் மதரை மாட்டி விடுறது அப்படின்னு பாடிகார்டு கேட்க, அதுக்கு என்ன அவங்க போன வழியிலேயே நம்மளும் போவோம் அப்படின்னு வால்நட் பவுடர் ஆட் பண்ணாங்களே அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த லேடி சொன்ன வேலையை செஞ்சு காசை வாங்கிட்டு ஹாப்பியாக ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தா, ஒரு மேன் வழியில் பாதையை மறித்து அவங்கள கொல்ல போகிறான். அவனும் யார் உங்களை அனுப்புனது அப்படின்னு கேட்டால், உன்னை கொல்ல சொல்லி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போகிறான். இதெல்லாம் மேடமா பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஹீரோட ஸ்டெப் மதரை கேட்க, அவனும் உனக்கு தெரிஞ்சிருச்சுல சாவு அப்படின்னு வாழை தூக்க, இந்த டைம் ஹீரோ வந்து ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணி அந்த லேடியை காப்பாற்ற அந்த லேடியும் தேங்க்ஸ் சொல்கிறா. சரி எதுக்காக உங்களை கொல்ல வந்தான் அப்படின்னு கேட்டால் அந்த லேடி ஃபஸ்ட்டு வாய் திறக்க மாட்டா. சரி அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் கிளம்புறேன், உங்களை இன்னொரு டைம் கொல்ல வந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த லேடியே உண்மையை ஒத்துக்கிச்சு, நான் தான் சாப்பாட்டுக்கு ஹீரோயின் யூஸ் பண்ண வாட்டரில் வால்நட் பவுடரை ஆட் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த கில்லர் வேற யாரும் கிடையாது, ஹீரோட பாடிகார்டு தான். 2 பேரும் அவங்களை கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளானை போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்த கட்டில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை ஃபைனலி அந்த ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவளும் வெளியே வந்து ஹீரோவிங்கன்னு தேடிட்டு இருக்கான். பாடிகார்டும் ஃபர்ஸ்ட் சோகமாக மூஞ்ச வச்சுட்டு எம்பரர் ஹீரோ கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து நிற்கிறான். சரி எப்படி இந்த மேட்டர் சார்ட் அவுட் ஆச்சுன்னா, ஹீரோயின் சமையல் பண்ண வாட்டரில் வால்நட் பவுடர் ஆட் பண்ணங்கிற மேட்டர் ஒத்துக்குச்சு, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இதெல்லாம் ஸ்டெப் மதர் வேலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பாடிகார்டு சொல்கிறான். சரி நீ உள்ள எப்படி இருந்த அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்டால், ஹீரோயின் வயிற்றுலேருந்து சத்தம் கேட்குது, ஸோ இப்படி தாண்டா பசியோடு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவளுக்காக பெரிய ஃபீஸ்ட் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அவளையும் என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் தான் உள்ள உனக்கு ஸ்நாக்ஸ் அனுப்புனே அப்படின்னு கேட்டால், அதில் நீ லெட்டர்ஸ் அனுப்புனல, அதை தேடி தேடியே எனக்கு பசி இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நான் கூட நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான், ஸ்டெப் மதர் பண்ண தப்புக்காக எப்படி ஒரு சர்வன்ட் பிளேமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு, உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருந்திருக்காங்களே அப்படின்னு கேட்க, அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்கக்கிட்ட தான் வேலை செய்கிறாங்க, அதனால மாஸ்டருக்காக உயிரை விடுறது நார்மல் தான்
அதனால ஸ்டெப் மதர் எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல, இதான் எல்லாருக்கும் தேவை, அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயினும், நான் உங்ககிட்ட ஒருத்தவங்க பாய்சன் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொன்னேனே, அப்போ நீ என்ன நம்புனியா அப்படின்னு கேட்க, அது எனக்கு எப்பவுமே தெரியும், பட் இதை நான் யாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு புரியுது, இது எல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதுல நீ வந்து இடையில மாட்டிக்கிட்ட பாவம் தான் அப்படின்னு. இப்போ அவளும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, தேங்க்ஸ் என்னை நம்பினதுக்கும் என்னை காப்பாற்றினதுக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு ஒன்று முக்கியமானதை மறந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ வா, நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு அவனுக்காக லேண்டன்ஸ் நிறைய ரெடி பண்ணியிருப்பா. இதை உன்னோட பேட்டரிக்காக செலிப்ரேட் பண்ண வேண்டியது, அதுக்குள்ளே உங்கள் ஸ்டெப் மதர் வந்து கலவரம் பண்ணிட்டாங்க, அதான் இன்னைக்கு இதெல்லாம் பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லேண்டனை எடுத்து காமிக்கிறா. அதுதான் பறக்க விட போகிறாங்களாம். ஸோ அதில் ஹீரோ கெச் பண்ணி வச்சிருக்கா. இதில் என்ன எழுதியிருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒழுங்காக எழுத தெரியாது, அதில் நான் ஹாப்பி பர்த்டே குவாஜின்னா அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறக்க விடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கேரிங்லாம் பார்த்து ஹீரோ கவலை பிடிச்சிருது. இந்த வருஷம் உனக்கு பர்த்டேக்கு கேக்லாம் போயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் இயர் அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, பர்த்டே கேக்கா அப்படின்னு அவனும் ஸ்ட்ரேஞ்சாக கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் அதை பார்த்துக்கலாம், இப்போ நம்ம இதை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவளும் அந்த லேண்டனை பற்றி சொல்கிறா. அப்போது ஹீரோவும் அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறான். எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் டெத் ஆனிவர்சரி, எங்கள் அம்மா தான் நான் பார்த்ததுலே ஜென்டிலான உமன், அப்புறம் அவங்க எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது லவ்க்காக தான், அதனாலே ஸ்டெப் மதர் எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் அந்த டிப்ரெஷன்லேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. எனக்கு 10 வயசு எங்கள் அம்மா சாகும்போது. அப்போ எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை, நான் எப்படியாவது இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போய் நான் ஃப்ரீயான லைஃப் வாழணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்காக நானும் நிறைய டைம் எங்கள் அப்பாவை இரிட்டேட் பண்ணி பார்த்துட்டேன், பட் எங்கள் அப்பா தான் இந்த மேன்ஷனை விட்டு எனக்கு துரத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, லாடு உங்கள் அப்பாவாச்சே, நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்தா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் உங்கள் அம்மா இறந்த பிறகு தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால உங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியும், அதனால தான் அவங்களும் உங்களை பனிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் சரிதான், எல்லாம் பண்ணி பண்ணி வேஸ்ட்டாக போச்சு, இனி நானும் இங்கேருந்து போதா இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன இந்த சடன் சேஞ்சு, ஏன் எதுக்காக முடிவை மாற்றிக்கிட்டீங்க, நம்ம வேணா இப்போ கூட வெளியே ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன், நான் எங்கள் அம்மா சாகும்போது சின்ன பையனாக இருந்தேன், அப்போ நான் லவ் பண்ணுறவங்கள என்னால் காப்பாற்ற முடியல, பட் இப்போ நான் வளர்ந்துட்டேன்ல, நான் லவ் பண்ணுற பொண்ணை என்னால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அது யாருன்னு இன்ட்ரெஸ்டாக கேட்குறா. அது நீ தான் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரே ஷாக்கு. நீ ஷையெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், உன்னோட ஃபீலிங்ஸ் பற்றி எனக்கு தெரியும், நீ நார்மலானதுலேருந்தே என்னை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் ஜியாங் கூட மருந்து அப்ளை பண்ணுறதுக்காக சண்டை போட்டல, அப்போது உன்னோட ஜெலசிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, ஸோ ஒன்று நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆக்சுவலி அது வந்து அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேண்டனை பறக்க விடுறாங்க. ஹீரோயின் அதே ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ அடுத்து ஒரு பெண்டன்ட் எடுத்து காமிச்சு, இதை எங்கள் அம்மா சாகிறதுக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க, இதை நான் லவ் பண்ணுற பர்சனுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்க, அதை இப்போ வாங்கிட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு கொடுக்க சொன்னால் அதையே எனக்கு தந்தான், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அவன் ஒரு ஃபூலாக இருப்பான் போல, நான் எப்போ அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இந்த சைக்கிள் என்ன இருந்தாலும் நானே என்னோட வேல்டுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு அவள் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறா. ஹீரோயின் ஃப்யூச்சரில் இருந்தானே வந்திருப்பா, அப்பா ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா எக்ஸ்ட்ரா கேரக்டராக. ஷூட்டிங் என்னானது ஆக்ட்ரஸ் எல்லாருமே லேட் நைட் ஸ்நாக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. யாரும் எக்ஸ்ட்ராஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கத்திட்டே அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் முடிச்சு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வேன் கிளம்பியிருக்கும். என்னடா நீங்கள் எக்ஸ்ட்ரானா கவுண்ட் கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கோச்சிட்டு இருப்பா. அப்போ கீழே இதே மாதிரி ஒரு பென்டன் கிடக்கும், அதை எடுத்துட்டு இது யாரோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருப்பா. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இதான், இதை நான் எடுத்தது தான் தப்பு. சரி, இப்போ நான் எப்படி என்னோட வேல்டுக்கு போகிறது அப்படின்னு அதுக்கு கிஸ் கொடுத்து பார்த்தாச்சு, அதுக்கு வணக்கம் வச்சு பார்த்தாச்சு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனை, ஒருவேளை நான் இருக்கிற இடம் பிரச்சனையா இல்லை டைம் தான் பிரச்சனையா, நான் எப்போ தான் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் ஹீரோவும் அவளுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஃப்ளாஷ் ஆக அவளோட சிரிப்பை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, வெக்கமாக வருது. நான் ஏன் இப்போ அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் மதரை மாட்டி விடணும், அவளோட கதையை முடிச்சா ஹீரோ யாரும் கொல்ல மாட்டாங்க, இந்த சைக்கிளும் எண்டாயிரும், நானும் என்னோட வீட்டுக்கு போயிடலாம், ஃபஸ்ட்டு அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயினும் முடிவெடுக்கிறான். அடுத்து ஹீரோ காமிச்சா ஹீரோயினோட பெயிண்டிங்கை அவன் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட பக்கத்தில் பார்த்ததும் அவனும் ஷாக் ஆகிட்டான். இது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இது நீ தான் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு அதான் ஷாக்கு, அதை பார்த்து என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இந்த டைம் பாடி கார்டு வந்து பேச வருவான். அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்ல,
ஹீரோவும் இவன் நம்மால் தான், என்னை இவகிட்ட எதுவும் மறைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ பாடியாரும் அந்த ஷாப் மேனேஜர் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவா ஆஸ் யூஷுவலாக அவனை பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, டேய் அப்போ அந்த ஷாப்போட ஓனர் நீயா அப்படின்னு கேட்க, அவனும் இப்போ ஆமான்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அவனோட பிளான் புரிஞ்சு போச்சு. நீ எப்போவுமே மேன்ஷனை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கியா, அதான் மேன்ஷன் உள்ள காசெல்லாம் அங்கே செலவு பண்ணியா அப்படின்னு கேட்க, அவனும் இது மேன்ஷன் காசு கிடையாது, எங்க அம்மா மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்த டவுரி அதெல்லாம் எடுத்துட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அதுக்காக என்னங்க கூப்பிட்டு போய் எனக்கு செலவு பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ தப்பா நினச்சிக்காத, அந்த டைம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதுல்ல, உன் மேல எனக்கு ட்ரஸ்ட்டும் கிடையாது, பட் இப்போ எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, இனி நான் எதையுமே உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன், அப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டினா அது உனக்கும் தானே அப்படின்னு சொல்ல, தம்பி அதெல்லாம் இல்லை, உன்னோடது உனக்கு என்னோடது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் இங்க பேச வந்தது உன்னோட ஸ்டெப் மதரை பத்தி தான் அப்படின்னு பேசுறதுக்குள்ள இப்ப அங்க ஒரு ஹேண்ட்ஸமான பாய் வரான். அவன் தான் ஹுவாபி, ஹீரோவோட பிரதர். அவனுக்கும் ஹீரோக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அவனும் இந்த டைம் வெக்கேஷனுக்காக தான் வந்திருக்கான். உன்னோட மேரேஜுக்கு கரெக்டா எனக்கு வெக்கேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் அவனையே பார்த்துட்டு இருக்கான். இவன் சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கான். இந்த டைம் ஹுவாபி உனக்காக இதை ப்ரேயர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு அவகிட்ட ஒரு டோக்கன் கொடுக்க, அவளும் தேங்க்யூன்னு சொல்றா. உனக்கு உண்மையாவே என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவன் கொஞ்சம் சேட் ஆகுறான். ஹீரோயினுக்கு அவனை பத்தி தெரிஞ்சதுன்னா, ஹுவாபி ஹீரோட பிரதர், அவன் அகாடமியில படிச்சுட்டு இருக்கான், எப்பவாவது தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு ஹீரோ சொன்னதா அப்படி இப்ப அவன்கிட்டயும் சொல்ல, சரி உனக்கு இப்பதான் மெமரி வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெய்ட் சர்வெண்ட் பண்ண வேலையை பத்தி பேசிட்டாங்க. அதான் அந்த பாய்சன் மேட்டர். அந்த சர்வெண்ட் ஸ்டெப் மதர் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அம்மாவையும் மீட் பண்ணேன், அம்மாவும் அப்செட்டாக தான் இருக்காங்க. எனிவேஸ் அம்மா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்காக மன்னிச்சிரு அப்படின்னு ஹுவாபி சொல்றான். நீ ரெண்டையும் ஒன்று சேர்க்காத, அவங்க வேற நீ வேற, நீ எப்பவுமே எனக்கு பிரதர் தான் அப்படின்னு ஹீரோவும் அவன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டெப் மதர் எல்லா விளத்தனத்தையும் பண்ணிட்டு இப்போ உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் வந்து ஆல்ரெடி ஒரு சர்வெண்ட்டை கொண்டு போயிருப்பாங்களா குச்சத்துக்காக, இப்போ அவங்க ஜெயிலே சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மேட்டரை வந்து சொல்றா. அதை கேட்டு அவங்களுக்கு சேடா இருக்கு. எப்படினாலும் அவங்களோட விசுவாசமான சர்வெண்ட் ஆச்சே, அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ கூட திருந்தல, என் சர்வெண்ட் செத்தாலும் அவளோட சாவனை சும்மா விட மாட்டேன், அதுக்காக அவங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ ஹுவாபியும் வரான். அம்மா உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தா, அம்மா ஃபேஸ்ல எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த சர்வெண்ட் இறந்துட்டா அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சதும், அவளுக்கு இது தேவைதான், அவ பண்ண தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஹுவாபி சொல்றான். உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எப்போ பார்த்தாலும் ஸ்டடீஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ற, என்ன இங்கே எவ்வளோ புலி பண்ணுறாங்கிறது உனக்கு தெரியாது. நீ இப்போ சொல்லு, உனக்கு இந்த பதவி மேலே ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமா நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, என்னாலே தனியாக எல்லாத்தையும் பண்ண முடியும், நீங்கள் அதை நினச்சி ஒரே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாக்கு இவன்கிட்ட கேட்டு வேஸ்ட்டு, சரி நீ கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பிட்டு, எனக்கு மட்டும் ஒரு நார்மலான பேபி பிறந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹுவாபி ஹீரோயின் தான் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறான். அவளும் மிஸ்டர் சென் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ என்ன ஹுவாபினே கூப்பிட, அப்படிதான் நீ முந்திலாம் கூப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, சரி நானே நீ அப்படியே கூப்பிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் உனக்கு இதை டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்தேன், நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு அவனும் அவசரமாக கிளம்புறான். அடுத்து ஹீரோயின் இந்த ஜியாங்கை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜியாங் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அதனால அவளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா அவள் ஸ்டெப் மதர் சைடில் இருக்கா, ஆனால் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதில் ஒரு டவுட் ஹீரோயின் கிரியேட் ஆகி அவளை பற்றி தெரிஞ்சுக்க போக, சரவண்டும் ஜியாங் எப்பவுமே ஜென்டிலாக தான் இருப்பாங்க, பட் ஹீரோவை பார்த்தா மட்டும் ரொம்ப செடியூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஜியாங்க காமிச்சா அதே தான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ரூமுக்கு முன்னாடி நின்று, வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோவும் அவளுக்கு துணியை கொடுக்குறான். இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு, அதனால கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசாம இருக்கிறான். அப்போ ஜியாங், இந்த கல்யாணத்தை நீ எம்பரரோட ஆர்டருக்காக தானே பண்ணிக்கிற, உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல, நீ ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்க, இல்லை நீ தப்பா சொல்ற, நான் அவளை தான் லவ் பண்றேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு டோரை பூட்டிட்டு கிளம்புறான். ஸோ இன்னைக்கான டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவளும் கிளம்புறா. போகும்போதே ஹீரோயின் வழியை மறைச்சு, உனக்கு ஹுவாதினே பிடிக்காது, இதெல்லாம் உன் ஆன்ட்டிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க ஆன்ட்டி உங்க அம்மா உயிரை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்றாங்க, எல்லாம் கரெக்ட் தானே, இப்போதைக்கு உன்னை ஹீரோ செடியூஸ் பண்ண மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்களோட கோல் பதவி அப்படி இருக்கும்போது இன்னும் போக போக அவங்களோட ஆர்டர் ரொம்பவே அதிகமா இருக்கும், அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, அதனால நான் சொல்றது கேளு,
உங்கள் ஆன்ட்டி போடுற பிளான் எல்லாத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொன்னேன்னா என்னால் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அப்புறம் நானும் ஹீரோ சேர்ந்து உங்கள் அம்மாவை உனக்காக ரெஸ்கியூ பண்ணுறோம், இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டால் நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறா. பட் இங்கே உனக்கு நம்புறதுக்கு வேற ஆளே கிடையாது அப்படின்னு ஹீரோயினும் ரியாலிட்டியை சொல்கிறா. அதே மாதிரியே இப்போ ஆன்ட்டி அவளை கூப்பிட்டு பெரிய சம்பவம் ஒன்று பண்ண சொல்கிறாங்க. இது லவ் சிக்னஸ் மெடிசன், இதை ஹாபி கொண்டு போகிற ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணி அதை ஹீரோயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதனால கசினுக்கும் பிரச்சனை வரும்ல, ஏன்னா 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா ஹாபிக்கும் இது பிரச்சனை தானே அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தான் அவளை பிடிக்கும்ல, ஸோ அவன் எனக்காக இதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவான், ஸோ நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த பிளான் படியே எல்லாம் நடக்குது. ஹாபி ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறான். அந்த ஸ்நாக்ஸை 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. என்னாச்சு, எனக்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அவனும் எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் தன்னோட ரூமை விட்டு வெளியே வந்து நிற்கிறான். இந்த டைம் ஜியாங் போயிட்டு பட்லரை கூப்பிட்டு வரா. நான் ஹுவாபியும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. எங்கே ஹீரோயினோட கணக்கு ஹுவாபி ஹுவாஜின் மாதிரி தெரியுறான். ஜின் நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு அவன் கண்ணத்தை வந்து பிடிச்சிட்டு, நீ செம க்யூட்டாக இருக்க, எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் போலேயே இருக்கே அப்படின்னு கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போக இந்த டைம் ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். என்ன 2 ஜின் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா, நீ ஏன் கூட வான்னு. இந்த டைம் அங்கே வர பட்லரும் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா போகிறது தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோயினும் என்னை எதுக்கு இழுத்துட்டு போகிறா அப்படின்னு கேட்டால் நான் உன்னை பெட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி வா நம்ம 2 பேரும் தூங்கலான்னு சொல்கிறா. அதெல்லாம் இல்லை, ஒன்று மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இது என்னடா வந்த சோதனை அப்படின்னு ஹீரோ நின்றுட்டு இருக்க. நீ க்யூட்டாக இருக்க, நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு ஹீரோ பக்கத்தில் போக ஹீரோவும் அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஸ்டாப்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டான். லாஸ்ட்ல இப்போ அவன் எந்திரிச்சு பக்கத்தில் கிஸ் பண்ண வர ஹீரோ தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊற்றிடுறான். இப்போ ஃபேஸை துடைக்கிறதுக்காக டவலை போடுறான். இந்த டைம் ஹீரோயினும் காம் டவுன் ஆயிட்டு ஹுவாஜின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த கர்ச்சிப் மூலமாகவே அவளுக்கு கிஸ்ஸை பாஸ் பண்ணுறான். வெளியே ஹீரோயினோட சர்வெண்ட் வந்து நான் லேடியை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, மாஸ்டர் யாரையும் உள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் வெளியே நின்று காவல் காத்துட்டு இருக்காங்க. என்ன தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குது, ஒருவேளை 2 பேரும் குளிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்கான். என்னாச்சு, நீ என்னோட ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீ தானே என் ரூம்ல இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ எதுக்கு என்ன ஒரு ரூம் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நான் ஒன்றை கூப்பிட்டு வரல, நீ தானே ஹக் பண்ண, எனக்கு கிஸ் பண்ண, அப்புறம் என் ட்ரெஸ்ஸை கூட கலத்த ட்ரை பண்ண, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற அப்படின்னு ஹீரோவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் லாஸ்ட் நைட் நடந்தது லைட்டாக ஞாபகம் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவனும் உன்னை பாய்சன் பண்ணியிருந்தாங்க லவ் சிக்னஸ் மெடிசனை வச்சு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் என்னோட ஸ்டெப் மம்மி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் என்னொன்று சொல்லிக்கிறேன், நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணல, உனக்கு குளிப்பாட்டினது, உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது எல்லாமே உன்னோட சர்வெண்ட் தான், நான் எதுவும் பார்க்கல சரியா அப்படின்னு அவனும் ஜென்டில்மேன் மாதிரி பேசுகிறான். அடுத்து இப்போ இந்த மேட்ரு ஹீரோட அப்பாவுக்கு வருது. ஹுவாபி அவங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த ஸ்நாக்ஸில் தான் இந்த மெடிசன் வந்திருக்கு, ஸோ நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ண, இப்போ ஜியாங் முன்னாடி போயிட்டு இதை நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த மெடிசனை ஆட் பண்ணது, இதெல்லாம் என்ன பண்ண சொன்னது ஆன்ட்டி தான், ஆன்ட்டி என்னோட அம்மா உயிரை வச்சு என்ன மிரட்டுறாங்க, அதுக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. ஆன்ட்டி நான் உன்னோட ஆன்ட்டி, நீ என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா தப்பான வேலையும் என்ன பண்ண வைக்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு ஆன்ட்டியே தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் ஹுவாபி என்னோட பையன், நான் ஏன் அவனை மாட்டி விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்த டைம் ஹீரோவும் ஆல்ரெடி நான் என்னோட பீப்பிளை வச்சு ஸ்டெப் மதர் ரூமில் தேட சொன்னேன், இது அங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு அந்த லவ் சிக்னஸ் மெடிசன் எடுத்து கொடுக்குறான். இதை ரெடி பண்ணி கொடுத்தா டாக்டர் வாங்கியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். மேடம் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வச்சாங்க, நான் டாக்டராக இருந்து மற்றவங்களோட உயிரை தான் காப்பாற்றணும், ஆனால் இவங்க என்ன கொல்ல சொல்கிறாங்க, இந்த மணியே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வீசுகிறாங்க. அடுத்து ஹீரோவை பாய்சன் பண்ண மேட்டரை பற்றி கேட்க, இப்போ அதையும் ஒத்துக்கிறான். ஆக்சுவலி அன்றைக்கி அந்த நீடலில் பாய்சன் இருந்தது, என்ன மேடம் அந்த நீடில் வச்சு ஹீரோவை கொல்ல சொன்னாங்க, நல்ல வேளை ஹீரோயின் அந்த டைமுக்கு என்ன ஸ்டாப் பண்ணாங்க, இல்லைன்னா நான் ஒரு கொலையாளியாக இருப்பேன் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண, இப்போ ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃப் நான் எதையுமே பண்ணலங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஹுவாபியும் அம்மா அப்பா கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் நான் அது சாரி கேட்கறதாவது அப்படின்ட்டு, நீங்கள் எப்போ தான் என்னை நம்பியிருக்கீங்க,
உங்களுக்கு ஹீரோவோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நீங்கள் ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ அவளோட பையன் தான் உங்களுக்கு முக்கியம் போயிட்டான், ஆனால் அவள் செத்தாலும் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சாபம் விடுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு, நான் இப்போவே உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன், இந்த மேன்ஷனை விட்டு நீ கிளம்பு அப்படின்னு டிவோர்ஸ் லெட்டரை தூக்கி எறிகிறாங்க. ஸ்டெப் மதருக்கு டிவோர்ஸை கொடுத்து மேன்ஷனை விட்டு அனுப்புனதுனால ஹீரோக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த டைம் ஹீரோ ஹீரோயின்ட்ட நேற்று நைட் நடந்ததை பற்றி கேட்குறான். நேற்று நைட்டு நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அது உண்மையா அப்படின்னு கேட்க அவளும் திருன்னு முழிக்கிறா. நேற்று நைட்டா நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்னா, நான் ஒழுங்காக சுயநினைவில் இல்லை, அதனால நான் சொன்னனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. இப்போ நீ நார்மலாக தானே இருக்க, இப்போ சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறானே அப்படின்னு ஹீரோன்னு ஆன்சர் பண்ணாமல் நிற்கிறா. இப்போ ஹீரோ வந்து அவளை கிஸ் பண்ண அவளும் மிஸ்மரைஸ் ஆகி போய் நிற்கிறா. அப்படியே கிஸ் எண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் அவகிட்ட கேட்க ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்த கட்டில் ஹுவாபி காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப சேடாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜியாங்கும் வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ணாத, நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ண இன்னுமே சேடாக தான் அவ, உங்கள் அம்மா பண்ண தப்புக்காக தான் அவங்க போயிருக்காங்க, ஸோ நீ அதை நினச்சி ஒரி பண்ணாத அப்படின்ட்டு அவன்கிட்ட சொன்னால் அவன் அதுக்கு ஏதோ போயம் மாதிரி வேற ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் லவ் பண்ணால் கூட அது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மீனிங்கில் ஏதோ சொல்கிறான். ஜியாங்க்கு அதோட மீனிங் புரியுது. ஸோ உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி நேச்சர் போகுதோ அதே மாதிரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆப்போசிட்டில் ஹீரோயின் வரா. ஹீரோயின் லவ் மூடில் ரோஸ் வச்சு சிரிச்சுக்கிட்டே வரா. அவனை பார்த்ததும் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ ஹாய்ன்னு சொல்ல அவனும் நேற்று நடந்ததுக்காக சாரி கேட்குறான். இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, நீயும் இதில் விக்டிம் தான், நான் அதுக்காக ஒன்றும் ப்ளேம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் அவங்க அம்மாக்காகவும் சாரி கேட்குறான். அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல அவங்க வேற நீ வேற, நீ எதுக்கு அவங்களுக்காக ப்ளேம் எடுத்துக்கணும், நீ இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவனும் அம்மா இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் சோகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது லவ்வால் வந்த ஹேட் தானே, அவங்க எதிர்பார்த்த காதல் அவங்களுக்கு கிடைக்கல, அதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல அவனும் ஆமாம் அப்படிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அடுத்து ஜியாங்க்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவளை சேஃபான பிளேஸ்க்கு அனுப்புகிறாங்க. அடுத்த கண்ட்ரிக்கே அனுப்பி விட்றாங்க. இந்த லெட்டரை கொண்டு போ, ஒன்று அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆட்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ட்ரெக் பண்ணியிருக்கும்போது கரெக்டான டைமுக்கு ஹீரோ போயிருப்பான்ல, அதுக்கு காரணம் ஜியாங் தான். ஜியாங் தான் ட்ரெக் பண்ணியிருந்தாலும் ஹீரோட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான், அதனால தான் அவன் கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக இப்போ தேங்க்ஸ் சொல்கிறான். ஆல்ரெடி ஹீரோயின் நானும் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், அதனால தான் நான் இதை பண்ணேன், இருந்தாலும் என் ஆண்டிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உண்மையாகவே ட்ரெக் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல இருந்தாலும் நான் என்ன ட்ரெக் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனிவேஸ் எல்லாம் நல்லதுக்கு தானே, அதனால தான் உனக்கு ஹீரோ மேலே இருந்த ஃபீலிங்ஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னு ஜியாங் சொல்கிறா. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு, இனி நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இப்போ கல்யாணத்துக்கு இன்னும் 1 day தான் இருக்குது, ப்ரிப்பரேஷன் எல்லாமே சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினும் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கார்டனில் அவளை ஒரு இடத்துல கொண்டு இருப்பாங்களே அதே பிளேஸ்க்கு வந்து நிற்கிறா. என்ன மறுபடியும் இதே பிளேஸ்க்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு பயத்தில் குடுன்னு ரூம் கூடுறா. அங்கே போயிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ஸ்டெப் மதர் தான், அவங்களும் இப்போ மேன்ஷனை விட்டு அனுப்பியாச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் வராதுதான், இன்னைக்கு நைட்டு அதே பிளேஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், யாருமே வரலன்னா நாளைக்கு கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்காக நைட் டைம் பயத்திலேயே போய் நிற்கிறா. போய் பார்த்தா அங்கே யாருமே வரல. ஸோ ஹீரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறா. அப்போ பட்லர் அங்கே வந்து நைட் டைம் இங்கே என்ன லேடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். அவளும் நாளைக்கு என்னோட மேரேஜ் இருக்குல்ல, அதான் நர்வஸாக இருந்துச்சு, தூக்கம் வரல, அதான் வெளியே வந்தேன். சரி உங்களுக்கும் தூக்கம் வரலையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால் இது என்னோட ரொட்டீன் ஒர்க்கு, நைட் டைம் எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டு தான் நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி நாளையிலேருந்து நான் உங்களை மேடம் தான் கூட போகிறேன் அப்படின்ட்டு அவனும் விஷ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் இப்போ ஹாப்பியாக இருக்கா. இந்த சைக்கிள் என்றன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை நான் மாடர்ன் வேர்ல்டுக்கு போயிடுவேனா, நான் இங்கே ஹீரோவை மிஸ் பண்ணிடுவேனே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு தாட் வருது. இந்த டைம் ஹீரோ அவகிட்ட பேச வரான். என்னாச்சு தூங்கலையா அப்படின்னு கேட்க நர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதில் நர்வஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, நீயும் நானும் எப்போவுமே ஒன்றா இருக்கும், நல்லா க்ளோஸாகவே இருக்கும், இந்த மேரேஜ்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான், நமக்குள்ளே எதுவும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் என்கிட்ட யாரோ மிந்தி நான் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொன்ன மாதிரி இருந்ததே அப்படின்னு கேட்க அப்போ நீ ஃபூலாக இருந்த, நான் அதை விட பெரிய ஃபூலாக இருந்தேன், அதான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். இப்போ நான் சொல்கிறேன் மேரேஜ் தான் ஒரு ஆப்ஜெக்ட், நீயும் நானும் மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா.
சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஒருவேளை மேரேஜுக்கு அப்புறம் நான் திரும்பவும் பைத்தியம் ஆயிட்டேன், இல்லை காணாமல் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அவனும் ஒருவேளை நீ பைத்தியமானா நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் உன் கூட தான் இருப்பேன், அதே மாதிரி நீ காணாமல் போனால் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் ஒன்றை தேடிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அவன் சொல்கிற ஆன்சர்லாம் பிடிச்சிருக்குது. பட் என்ன பண்ணுறது, நீ இந்த பட்டத்தில் இல்லாமல் இருந்து சாதாரண ஒரு மேனை என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன இப்போ வேணாலும் சொல்லு, மேன்ஷனை விட்டு 2 பேரும் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், எம்பரர் சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் படி நம்ம கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நான் ஹுவாபிக்கே என்னோட பட்டத்தை கொடுத்துட்டு நான் உன் கூட வந்து இந்த வேல்டே சுற்றி பார்க்கணும், அதான் என்னோட ஆசை, நம்ம நார்மல் பீப்புளாக நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் அந்த ட்ரீம் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறா. ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயினும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு மேரேஜ் நடக்கும்னு நினைக்கும் போதே அவளுக்குள்ள வெக்கமாக இருக்கு. இதில் ஹீரோ கொடுத்த பென்டென்ட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இந்த லைஃப் எனக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, பட் இருக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளையும் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைம் பேட் நியூஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. என்னன்னா ஹீரோ செத்துட்டான்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோயினால் நம்ப முடியல, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவளும் அவசரமாக அங்கே ஓடுறா. அப்போ ஓடும்போது பட்லர் தட்டி விட்டு உள்ளே போய் ஹீரோவோட பாடியை பார்க்குறா. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், இன்னைக்கு எனக்கும் அவனுக்கு கல்யாணம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹுவாபியும் பிரதர் தூக்கத்திலே இறந்துருக்காங்க, டாக்டருக்கும் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் இது எதுவும் நடந்திருக்கு, நேற்று நைட்டு தான் அவன் என்னை மீட் பண்ணிட்டு வந்தான், அதுக்கப்புறம் அவன் யாரை பார்த்தான், எப்படி இது நடந்திருக்கும், யார் இந்த கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சுற்றி உள்ள எல்லார் மேலேயுமே அவளுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ அவளும் வாள் எடுத்து தன்னோட கழுத்தில் வைக்கிறா. ஹீரோட அப்பா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியும், பட் உயிரோட இருக்கிற ஒன்று பையல் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது, நான் இன்னைக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ பார்டருக்கு போய் வேற ஒரு ஐடென்டிட்டியில் வாழு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ அவனுக்காக சாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு ஹீரோவை காப்பாற்றணும், அதுக்கான ஒரே வழி ஹீரோயின் சாகணும், அப்போ தான் சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிறா. அவன் நினச்ச மாதிரியே அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ கல்யாணத்துக்கு 60 நாளைக்கு முன்னாடி கண்ணு முழிக்கிறா. முழிச்சுதான் அந்த சர்வன்ட் பொண்ணுகிட்ட ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு தான் கேட்குறா. அவளும் இல்லை லேடி, இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. சரி, இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால், வேற எங்கே இருப்பாங்க, ஃப்ளவர் ஹவுஸு இல்லைன்னா சூதாட்டம், இந்த 2ல் தான் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு அவளும் சலிப்பாக சொல்கிறா. இங்கே ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது, அப்போ அவன் நார்மலாக தான் இருக்கா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உடனே அவனை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக நைட் டைம் எப்போவும் ஏறி குச்சி தானே வருவான், அதனால அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அங்கே போய் நிற்கிறா. அவனுக்கு ஹீரோயின் ஞாபகம் இல்லை. ஹீரோயின் போயிட்டு உரிமையை குறைச்சிக்கிறா. இன்னொரு டைம் ஃப்ளவர் ஹவுஸு இல்லைன்னா அந்த கேசினோ பிளேஸ்க்கு போனோன்னா நான் ஒன்று அடிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு உரிமையை குறைச்சிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு தான் பாவம் ஒன்றும் புரியலை, லூஸாக இருந்த பொண்ணு எப்படி இப்படி வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக பார்க்குறான். ஹீரோயினும் என்ன அப்படி பார்க்காத, நீ என்னை சீக்கிரமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உன்னோட பார்வையே என்னை பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்ல, பைத்தியம் முத்திரிச்சு போல அப்படின்னு ஹீரோ கிளம்ப போகிறான். அதுக்குள்ளே எங்கே போகிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிலாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டு எங்கம்மா நிலா இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் தான் உன்னோட நிலா, அப்புறம் உன் கையை காமி, இப்படி காமி, இது என்னோட கையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு, பாரு இதுவும் என்னோட கை தான் அப்படின்லாம் ஓவரா பேச அவனுக்கு கடுப்பாயிடுது. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல அப்படின்னு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். டேய், போகிறதுக்கு முன்னாடி கேட்டு போடா, நீ சீக்கிரமே என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ, அப்போ நீ இதை விட மோசமாலாம் என்கிட்ட பேசின தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. சரி, எனிவேஸ் இவன் தான் என்ன லவ் பண்ணுவானே, அது தெரிஞ்ச கதையாச்சு, இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கொலையாளிய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா. அவனை பற்றி அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் போர்டில் எழுதி வச்சுட்டு, இப்போ இதுக்கு காரணம் யாராக இருக்கும், ஹீரோட ஸ்டெப் மாதிரி மேன்ஷன் விட்டு அனுப்பியாச்சு, ஒருவேளை அவங்க பையன் ரிவெஞ்சுக்காக அதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஹுவாபி மேலே சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் அவனும் அவங்க அம்மாவும் அந்தளவுக்கு க்ளோஸும் கிடையாது, இருந்தாலும் இவனை விட்டால் வேற யார் ஹீரோ ஹர்ட் பண்ணியிருக்க போகிறா அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹுவாபி அங்கே வரான். இவ்வளோ நேரம் அவனை பற்றி தானே திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ ஹாய் ஹுவாபின்னு சொல்ல அவனுக்கு செம ஹாப்பி, என்னோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு அவன் எக்ஸைட் ஆகிறான். ஆமாம், உன்னை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. வேற என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அவன் ஆர்வமாக கேட்குறான். நீ எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவல்ல, அந்த மெமரிஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தான் அவனும் ஹாப்பி ஆகிட்டு, நான் இப்போவே போய் உனக்கு வாங்கிட்டு வரேன் ஸ்நாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். இல்லை இல்லை, எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடலாம் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அந்த டைம் சர்வெண்ட் வந்து ஹீரோவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்போ அவசரமாக அங்கே போகிறா. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க மேன்ஷனில் ஒரு பழைய காலத்து பெயிண்டிங் ஒன்று இருந்துச்சா. அந்த பெயிண்டிங்கை ஜியாங் ஃபூல் பண்ணி இவங்ககிட்ட வந்து வாங்கியிருப்பான். அப்போ தான் அப்பா கோவப்பட்டு இவனை மேன்ஷனை விட்டு அனுப்புவாங்கன்னு.
அதுல இருந்து தான் ஹீரோயின் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பா. அந்த பெயிண்டிங்கை வெளியே விற்றுருப்பாங்கல்ல, அதை ஹீரோயின் தான் வாங்கியிருப்பா. ஸோ இப்போ அந்த பெயிண்டிங்கை ரிட்டர்ன் பண்ணி ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பா. எனக்கு இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுறேன்னு தெரியும், நீ இதெல்லாம் உன்னோட பதவி போகணும், இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகணுங்கிறதுக்காக தானே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனோட எல்லா சீக்ரெட்டையும் சொல்ல, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எப்படி ஓவர் ஸ்மார்ட்டான அப்படின்னு அவனும் கேட்குறான். இது மட்டும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட ஸ்டெப் மதர் உன்னை மாட்டி விட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் நீ என்ன லவ் பண்ணுவேன், நான் உன்னை லவ் பண்ணுவேன், இது எல்லாமே தெரியும். எனக்கு தெரியாத ஒரே ஒரு மேட்டர், நம்ம வெட்டிங் நைட் அன்னைக்கு யார் உன்னை கொலை பண்ணாங்கிறது தான். பட் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அதையும் நான் கண்டுபிடிப்பேன், ஏன்னா நான் உனக்காக இன்னொரு டைம் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்லாம் டைலாக் பேச இவளுக்கு உண்மையாகவே முத்திரிச்சு அப்படின்ட்டு அவனும் பயந்து ஓடுறான். ஆன்ட்டியோட பிளான் ஃபெயில் ஆனதுனால ஜியாங்க போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங்கை அவனை ஏமாற்றி விற்க சொன்னது அதுக்குள்ள உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு அவளுக்கு திட்டு விழுது. அவளும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், ஹீரோவும் அந்த பெயிண்டிங்கை விற்றான், பட் எனக்கு தெரியாமல் அதை ஹீரோயின் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஒரு ஃபூலை கூட உன்னால் மேனேஜ் பண்ண முடியாதா, நான் சொன்ன மாதிரி உன்னால் ஹீரோவை செடியூஸ் பண்ண முடியாதுன்னா அப்புறம் நீயும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அவளை திட்டி அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க கூட உள்ள சர்வெண்ட்டும், மேடம் இப்போலாம் ஹீரோயினை பார்த்தா நார்மலாக தான் தெரியுது, அவளை பார்த்தா பைத்தியம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல, இது தப்பாக இருக்கே, ஏற்கனவே என் ஹஸ்பண்டுக்கு ஹீரோவையும் ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும், இப்போ அவன் நார்மலானா அது நமக்கு தான் பிரச்சனை, ஸோ அதுக்கு வேற வழியே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜியாங்க்கு அடி விழுந்ததுனால அவ சோகமாக போயிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ பார்த்ததும் அவங்கிட்ட பேச போனா அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து தள்ளிட்டு போறா. எனக்கு தெரியும் நீ ஆக்ட் பண்ணலாம் வேண்டாம், உனக்கு ஹீரோவை பிடிக்காது, அவனும் உன்னை லவ் பண்ண மாட்டான், நீ லவ் பண்றது ஹுவாபியும் உனக்கு லவ் பண்றான், அதனால இந்த மேட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத, உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிட்டு இங்க வந்து பார்த்தா ஹீரோ அவ அழுதுட்டு போறாளே அப்படின்னு அவ மேல கன்சர்னா இருக்கான். ஆமா அவன் நல்ல பொண்ணுதான் எனக்கும் தெரியும், பட் நீ அவளை லவ் பண்ண மாட்ட, நீ என்னதான் லவ் பண்ணுவ அப்படின்னு படப்படன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் என்னமா இவன் எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. அடுத்த கட்டத்துல ஜியாங் அழுதுட்டு இருக்கும்போது ஹுவாபி வரான். அம்மா அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன், சாரி அப்படின்ட்டு அவளோட ஹெல்த்துக்காக மெடிசின் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அதை அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொன்னதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கா. நான் உனக்காக மறுபடியும் என் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் நிறைய டைம் செத்து வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னது எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ பாடிகார்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே விசாரித்தேன், ஹீரோயின் இப்போ கொஞ்ச நாள் ரூமை விட்டு வெளியே வர்றதில்ல, ஆனால் மிந்தி மாதிரி அவங்க ஃபூல் மாதிரியும் தெரியல, இப்போ நார்மலாக தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ அவன்கிட்ட நீ ரீஇன்கார்னேஷனை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் புக்ஸில் உள்ள மித்து தான், அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் ஹீரோக்கு ஹீரோயின் சொன்னது மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. இப்போ அடுத்து பக்கத்து கண்ட்ரியில் ஒரு வீடு வாங்க சொல்கிறான் ஜியாங்காக, அங்கே இவ்வளோ ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோனோட லாஸ்ட் லைஃப்லேயே இந்த சீன் நடந்திருக்கும். ஹீரோ ஜியாங்காக வீடு வாங்கி கொடுத்துருப்பான், அதான் இப்போ நடக்குது. அடுத்து ஹீரோயினுக்கு பேர்த்டேன்னு சொல்லிட்டு நைட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்கா, ஆனால் அவன் வரவே இல்லை. சர்வெண்ட்டும் ஹீரோ வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருக்கா. பட் மிட் நைட் ஆயிடுச்சு, வரலன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குல்ல, டைம் ஆனதும் விஷ் மேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோ வந்துடுறான். அவளுக்கு செம ஜாலி. இப்போ சர்வெண்ட் அனுப்பிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும், நீ சொன்னதெல்லாம் உண்மையா, நீ இன்னொரு வேலையில சேர்ந்த பொண்ணு, அப்புறம் இங்க ஒரு லைஃப் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு நிறைய டைம் செத்து உயிரோட வந்திருக்க, நீயும் நானும் லவ் பண்ணுறோம், அப்புறம் என்ன மேரேஜ் நைட் அன்னைக்கு பாய்சன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கும் அவன் இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு கேட்குறதே சந்தோஷமா இருக்கு, நீ என்ன நம்புறியா அப்படின்னு அவ கேட்க, அவனுக்கு அவ சொல்றதுல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, பட் ஃபுல்லாகவும் நம்ப முடியல. ஸோ ஆன்சர் பண்ண முடியாமல் நிற்கிறான். சரி ஓகே, நீ ஆன்சர் பண்ண வேண்டாம், இது உனக்கு நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும், மேபி நீ எண்டில் வேற பொண்ணை லவ் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு நீ உங்கள் அம்மாவோட பென்டென்ட்டை கொடுக்கலாம், ஸோ அதை பற்றிலாம் போய் பேச வேண்டாம், இன்றைக்கி என்னோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உன்னோட பர்த்டே இப்போ கிடையாது, அது அக்டோபரில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் வேயோட பர்த்டே சொல்ல, நான் என்னோட பர்த்டே சொன்னேன், அப்புறம் டைம் ஆயிடுச்சு விஷ் மேக் பண்ணும் அப்படின்னு கடற்கடன்னு கேண்டில் ஊற்றிட்டு விஷ் மேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டால, ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், பர்த்டே விஷயம் வெளியே சொன்னால் பழிக்காது, அதனால சொல்ல மாட்டேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க பார்க்குறாங்கிறதுனால இது என்னது அப்படின்னு கேட்க, இதான் பர்த்டே கேக், அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இது கேண்டில், இதான் உங்ககிட்ட உள்ளதுலேயே தின்னர்தன் கேண்டில், அதனால தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணி நல்லா மட்டையாயிடுச்சு. அந்த போதையிலேயே ஹீரோயின்
நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த டைம் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுறா. ஸோ அவளை படுக்க வைக்கிறதுக்காக தூக்க போனா அப்போ அவள் தூக்கத்திலேயே உளறிக்கிட்டு இருக்கா. நான் இன்னும் சில்லி கிடையாது, அதனால நீ என்ன லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி சில்லியாக இருக்கதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்கிறான். அப்போ அங்கே ஹீரோ ட்ராப் பண்ணி வச்சிருப்பாள்ல, அதை பார்த்துட்டு ஓ நீ எந்திரிச்சது என் மூஞ்சிலே முழிக்கணுங்கிறதுக்காக தான் இதை ட்ராப் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவனோட பாடிகார்டை வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வீடு வாங்கிட்டேன், அப்புறம் நான் ஒரு கொள்ளைக்காரன் வேஷம் போட்டு ஜியாங்கோட அம்மாவே ரெஸ்கியூ பண்ணிட்டேன், இப்போ அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட பிளான் எல்லாம் பக்காவாக போகுது. அடுத்து ஜியாங்க பக்கத்து கண்ட்ரிக்கு வெளியே அனுப்பி வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளும் தேங்க்ஸ் சொல்கிறா. எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நான் கேட்டது எங்க அப்படின்னு கேட்குறான். நீயும் ஹீரோயினும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு பார்த்தா அவள் ஆல்ரெடி கேரேஜில் உட்காந்துட்டு இருக்கா. ஹாய் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்தா அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். நான் தான் ஆல்ரெடி வந்திருக்கேனே, லாஸ்ட் டைம் கூட நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயினை கேட்டிருப்பானா ஸ்டெப் மதர் பண்ண தப்பு ஏதாவது இருந்தா அதை வச்சு அவங்கள மாட்டி விடலாங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இப்போ மணி லாண்ட்ரிங் நிறைய பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான அக்கௌண்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க அவங்ககிட்ட கொடுக்குறா. அப்புறம் ஆண்டி இன்னொரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, உன்னோட சாப்பாட்டில் வால்நட் பவுடரை ஆட் பண்ணி அதில் ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. சரி நாங்கள் இந்த மேட்டரை பார்த்துக்குறோம், நீ ஒன்று பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ நான் கிளம்புன பிறகு இனி நம்ம மீட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோயினும் ஆல்ரெடி இந்த வால்நட் பவுடர் மேட்டரை சொல்லியிருக்கா. அதனால ஹீரோ நீ சொன்னது இப்போ உண்மையா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறான். அதான் நான் சொன்னேன்ல, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், சரி இந்த மேட்டர் என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த அக்கௌண்ட் புக்கை பற்றி கேட்க, இதை நான் ஹுவாபி கிட்ட தான் கொடுக்க போகிறேன், அவனே இதில் டிசிஷன் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி ஹுவாபி கிட்ட கொடுக்குறான். இதில் உங்கள் அம்மா பண்ண மணி லாண்ட்ரிங் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது, இதில் ஒரு டெத்தும் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதுக்கு மேலே நான் எங்கள் அம்மா விடக்கூடாது, இப்போ பார்த்து எங்கள் அம்மா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் நல்லா திங்க் பண்ணிட்டே அது உங்கள் அம்மா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் அவங்கள இப்போ ஸ்டாப் பண்ணலைன்னா அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ மேடம் போஸ்டிங்க்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு அவளோட பதவியை பறிச்சுட்டு அவளை டெம்பிளுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ சோகமாக உட்காந்து ஹுவாபி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கம்பெனி கொடுக்கறதுக்காக வராங்க. அவனுக்கும் அம்மா மாட்டி விட்டதில் வருத்தமாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஹீரோ டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஹீரோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், அதனால தான் ஒன்று சின்ன வயசுலேருந்தே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா அவங்க சொந்த பையனே இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு அதை நினச்சி இவன் ஃபீல் பண்ணுறான். ஹீரோவும் நீ பண்ணதில் எந்த தப்புமே கிடையாது, எப்படி இருந்தாலும் அவங்க பிடிவாதத்தையும் ஈகோவையும் விட்டுருக்க மாட்டாங்க, ஸோ நீ பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டதும் 1 செகண்ட் ஹுவாபியும் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். என்னது இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அவனை பார்த்தா இல்லை அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து மேரேஜ் டாபிக் வருது. உங்கள் 2 பேருக்கு இன்னும் 10 டேஸில் மேரேஜ் ஆக போதில்ல. நான் இதை கேள்விப்பட்டேன், கல்யாணம் மாப்பிள்ளைன்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு லோட்டஸ் டீ குடிப்பாங்களாம். ஸோ உனக்காக நான் ஜியாங்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அதனால இதை உனக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அட்வான்ஸாக 2 பேருக்கும் கல்யாண வாழ்த்துக்கள் சொல்கிறான். ஹீரோக்கு பிஸ்னஸ் எனிமீஸ் யாருமே கிடையாது, அப்புறம் அவனை ஹார்ம் பண்ண யாருமே அவனோட பக்கத்தில் இப்போ இல்லை. அப்போது ஹுவாபி தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படிங்கிற சந்தேகத்தில் அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. சர்வெண்ட்டும் பாவம் ஹீரோயின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. நம்ம 3 நாளாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹுவாபி வெளியே வரவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக வருவான், அதனால நம்ம இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அவனோட ரூம்லேருந்து யாரோ மண்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. இது அவன் தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதான் ஃபேஸே தெரியலையே எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு சர்வெண்ட்டு சொல்கிறா. சரி இப்போ நான் எங்கே போய் பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோ மேரேஜுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான்ல, ஸோ காஸ்டியூம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது பாடிகார்டும் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோயின் கொஞ்ச நாளாக அவங்க பிரதரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மேட்டர்னு தெரியல அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் ஹீரோயினை தேடி போகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் கார்டன் ஏரியாவில் நின்று ஒட்டு கேட்கும் போது ஒருத்தன் வந்து கொல்ல வந்திருப்பான். ஸோ அதுக்காக அதே பிளேஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோயின் யாரோ குத்த வராங்க, அவளோட கையில் மட்டும் காயப்படுது. யாருன்னு பார்த்தா பட்லர். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவளை திரும்ப கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள ஹீரோவும் ஹுவாபியும் வந்துடுறாங்க. ஸோ எதுக்காக அவளை கொல்ல பார்த்த அப்படின்னு அவனை கொஸ்டின் பண்ணுறாங்க. அவனும் உண்மையை சொல்ல மாட்டான், அதுக்கு பதிலாக அவனோட உயிரை விட்டுடுறான். இந்த பக்கம் அவனோட ரூமை ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் அதில் ஹுவாபியோட பர்த்டே டேட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உங்கள் ஸ்டெப் மதருக்கும் பட்லருக்கும் பிறந்த குழந்தையா இருப்பானோ
அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க இப்போ ஹுவாபியும் ஜியாங்கும் வராங்க. நீங்க இதை பத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நானே சொல்றதுக்காக வந்துட்டேன். இது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்ட்டு அவன் ஒரு கதையை சொல்றான். என்னன்னா ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே லவ்ல இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே அவங்க பையனை வாரிசா அறிவிச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்டெப் மதருக்கும் குழந்தை பிறக்கும். பட் அந்த பிறந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கும். ஸோ அந்த டைம் தான் இந்த பட்லருக்கும் குழந்தை பிறந்திருக்குமா. ஸோ ஹீரோட அம்மா முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி செகண்ட் பையனை அறிவிச்சிருப்பாங்க. அதான் ஹுவாபி. ஸோ பேசிக்கலி பட்லரோட பையன், அவங்க ஃபேமிலி வாரிசு கிடையாது. இந்த மேட்டரை பத்தி ஜியாங்கு இப்பதான் தெரிய வந்திருக்கும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஹுவாபியை கூப்பிட்டுருக்கா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற டைம்ல தான் ஹீரோயின் அங்க வந்திருப்பா. அதனாலதான் பட்லர் என்னோட ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினை கொல்ல பார்த்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஹுவாபியும் நான் இதை எதிர்பார்க்கல, இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தது எனக்கு ஹாப்பியா இருக்கு, ஸோ நான் வெளியே போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ நாள் நீ என்னோட பிரதராக இருந்திருக்க, நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ இனி இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போவும் ஹீரோட டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹுவாபியும் இவங்க கூட இதே மேன்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மேட்ரு எல்லாத்தையும் ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருந்தா ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லாக வேற லோகத்தில் இருக்குது. ஹீரோ ஃபுல்லாகவே டெட் பாடி சீனில் பார்த்துருப்பால. ஸோ அதெல்லாம் யோசித்துக்கிட்டே இருக்கா. இங்கே ஹீரோவும் நான் உன்னை இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் உன்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவோட பென்டனை எடுத்து காமிச்சு, இது எங்கள் அம்மாவோடது, எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தந்தாங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்தா அவளும் டக்குன்னு வாங்கி வச்சுட்டு அவளோட திங்கிங்லேயே இருக்கா. என்ன இது கொஞ்சம் கூட டச்சிங்காக ஃபீல் பண்ணலையா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி தந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதே நீ லாஸ்ட் லைஃப்லேயும் தந்த சேம் டைலாக் தான் அப்பாவும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். சரி சரி எனக்கு டச்சிங்காக தான் இருக்குது, நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், பட் இந்த டைம் அதை மிஸ் பண்ண மாட்டேன், நான் இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூடவே தான் இருக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் உன்னே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல ஹீரோக்கும் சிரிப்பாக இருக்குது. அப்புறம் நைட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோட டேட்டி மைண்ட் என்னெல்லாமோ திங்க் பண்ணிட்டு இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது ரெண்டு பேரும் உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. அதில் ஹீரோ வேற செம்ம டயர்ட் ஆயிட்டான். இதுதான் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதா, ரெண்டு பேரும் உட்காந்தே இருந்திருக்கோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, ஆமாம் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பாட்டு பாடி எனக்காக டான்ஸ் ஆடினா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, சரி இந்த புகை வேற ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னதும் சரி நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ போயிட்டு டீயை கொண்டு வரான். அப்போ ஹீரோயினுக்கு சடனாக ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. என்னன்னா லாஸ்ட் லைஃப்ல ஹீரோ சாகும்போது பட்லரை இடிச்சிட்டு வந்திருப்பான். அப்போ பட்லர் கையில இந்த குடுவை தான் இருக்கும், இதை அவன் கீழே போட்டிருப்பான். இப்போ அது தோணு இங்க டீ குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டா, இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு இந்த குடுவையை உனக்கு யார் தந்தா அப்படின்னு கேட்க அவன் ஹுவாபின்னு சொல்றான். சரி இந்த டீயை யார் தந்தா அப்படின்னு கேட்டா அதுவும் ஹுவாபின்னு தான் சொல்றான். ஸோ ஹீரோனோட டவுட்டு இன்னுமே அதிகமாகுது. அவன் அன்னைக்கு பேசும்போது வேற வெட்டிங் நைட்டுக்கு முன்னாடி லோட்டஸ் டீ தாரேன்னு சொல்லியிருந்தான்ல, வெட்டிங் நைட்ல தான் ஹீரோ செத்தான். ஸோ ஹீரோயினுக்கு எல்லாமே ஓரளவு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீயை குடிக்க வேண்டாம் அப்படின்னு டெஸ்டிங் பர்பஸ்க்காக அனுப்பிவிடுறேன். அதே மாதிரியே பாடிகார்டு வந்து இந்த ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் ரெண்டும் ஒரே டைம்ல எடுத்துக்கும் போது அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகும், அவங்களால மூச்சு விட முடியாது, சில கேஸ் சீரியஸாக போச்சுன்னா அவங்க சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதை சொல்கிறான். ஸோ ஹுவாபியாக தான் ஹீரோ செத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை ஹுவாபி இதை தெரியாமல் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இருந்தாலும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனுக்கு எப்படி இதை பற்றி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு இப்போ ஹீரோ ஹீரோயின் அவங்ககிட்டயே டைரக்டாக பேச போகிறாங்க. அவன் முன்னாடி ரெண்டு பொருளையும் வச்சு இதை எதுக்காக பண்ண, நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் இது பாய்சன் அப்படிங்கிறத உனக்கு தெரியாதுன்னு சொல்லாத அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த டைம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாள்ல, ஜியாங் அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு அவன் மேலே லவ் இருக்குது. ஸோ உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் தெரியும் தானே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்காக தான் ஆன்டிக்கு அகெயின்ஸ்டாக நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன ஹீரோவை செடியூஸ் பண்ண சொல்லும்போது நானும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கல அப்படின்ட்டு அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இப்போ தான் ஆன்டிக்கிட்ட ரிவெஞ்ச் எடுத்தாச்சுல, என்ன இருக்குது, நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம், அதனால என் கூட வந்து அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. அதுக்காக வரமாட்டேன்னு சொல்ல
எதுக்கு நீ ஹீரோயினுக்காக வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒன் சைடு அஃபெக்ஷன் இருக்கும் போல. ஸோ அதனால தான் அவளும் அப்படி கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பதிலாக நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு கிளம்ப போகிறான். ஜியாங்கு நீ இப்படி பண்ணாத, ஆன்ட்டி வெளியே போனாலும் உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நீ இப்போவே வெளியே வந்துடு, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா மறுபடியும் உன்னை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் நீ இங்கே ஹீரோயினுக்காக இல்லைன்னா அப்போ உனக்கு பதவி வேணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் அங்கே வந்திருப்பா. அந்த டைம் தான் பட்லரும் அவளை அட்டாக் பண்ணி அவக்கத்த போய் இவனும் அந்த சீனுக்கு முன்னாடி வந்து நிற்பான். இப்போதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அதனால அவனும் பிரதர் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னெல்லாம் நீ பிரதர்னு கூப்பிடாத அப்படின்னு ஹீரோவும் கோவப்படுறான். எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டால் எனக்கு உன்னை பார்த்தா போறாம, சின்ன வயசுலேருந்தே உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் அப்பா என்னை திரும்பி கூட பார்த்தது கிடையாது, அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் கூட சின்ன வயசுல நினச்சிருக்கேன் எனக்கு டேலண்ட் இல்லை, அதனால தான் அம்மா கோவப்படுறாங்க. அதுக்காகவே நான் நல்லா படித்தேன், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்கள நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு, என்னை வளர்க்குறதே ஒன்று பழி வாங்குறதுக்காக தான், உனக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என் லைஃபோட பர்பஸ் என்னது, அதனால தான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அதான் ஆல்ரெடி ஹீரோ அப்பா கிட்ட பேசிட்டான்ல, ஸோ அவங்களும் ஒன்று பையனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தானே அப்படின்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் இங்கே ஒரு வாரிசு தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஹீரோயின் அப்பவும் அவன் ஆல்ரெடி உன்கிட்ட தான் பதவி தரணும்னு சொல்லிட்டு இருந்தான். எங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு நாங்கள் மேன்ஷன் விட்டு வெளியே போய் செட்டில் ஆகிறது தான் பிளானு, இந்த பதவி உனக்கு தான் கிடச்சிருக்கும், நீ தான் அவசரப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் ஆல்ரெடி நான் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உன்னை கூப்பிட்றதுக்காக ஆட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு அவனை அனுப்புகிறாங்க. அடுத்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனி ஹீரோ சேஃப் தான். இருந்தாலும் ஹீரோயின் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஹீரோ கூட தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக அவன் கூட தான் ஸ்டே பண்ணுறா. காலையில் முழிச்சதும் பக்கத்தில் உள்ள ஹீரோ உயிரோட இருக்கானான்னு செக் பண்ணுறா. ஏன் மறுபடியும் செத்து போயிடணும்னு பயந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், எனிவேஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இந்த சைக்கிளும் இப்போ எண்ட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த சைக்கிளும் எண்ட் ஆகி நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக வாழ்வோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் ஹீரோயின் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இந்த சைக்கிள் எண்ட் ஆச்சுன்னா ஒருவேளை நான் என்னோட வேல்டுக்கே போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பழைய ஆன்சர் தான் இப்போவும் பண்ணுறான், நான் உன்னை தேடுவேன் என்னோட லைஃப் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து வெட்டிங் கஸ்டம்ஸ் நடக்குது, அதுக்காக ஹீரோயின் ஃபேஸை கவர் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். மாப்பிள்ளை வந்து அதை ஓப்பன் பண்ணும். இப்போவும் அதே மாதிரி ஹீரோயின் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு இருப்பான். அப்போ அங்கே வர்ற பர்சன் அந்த கிளாத்தை தூக்குறான். பட் இங்கே ஹீரோ இல்லை, அதுக்கு பதிலாக ஹுவாபி இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற, எப்படி வந்த அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, என்ன ஜியாங் தான் பெயில் எடுத்தா, பட் நீ கவலைப்படாத, இனி அவனை மலுக்குள்ளே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே ஜியாங் தான் இவனை பெயில் எடுத்திருப்பா. நீ என்னை பெயில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல அப்படின்னு கேட்கும்போது அவளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், இனியாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம், இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் இந்த பக்கி அவளை குத்தி கொண்டு இருப்பான். இப்போ ஹீரோயின்ட்டு இது சொன்னது அவளுக்கு பயமா இருக்கு, ஓடிடலான்னு பார்த்தா கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்கான். யாராவது வாங்கடா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினுக்கு வாய்ஸே வர மாட்டேங்கி, இருந்தாலும் கூப்பிட்டுட்டு இருக்கான். நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் ஆல்ரெடி சாப்பாட்டில் மெடிசன் ஆட் பண்ணிட்டேன், அதனால இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ இப்போ என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்க, ஹுவாஜின் எங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக நான் வந்திருக்கேன்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்க தான், அப்புறம் அதை ஜின்னும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு காமிக்க, ஜின் அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருக்கான். கண்ணு முழிச்சாலும் அவனால் எதுவும் பண்ண முடியாது, அவனை கட்டி போட்டு வச்சிருக்கான். நான் எதுக்காக அவனை கொல்லணும்னு நினச்சேன், எதுக்காக இந்த பதவிக்கு ஆசைப்பட்டேன்னு இப்போ தெரியுதா, ஏன்னா நான் இந்த பதவிக்கு வந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அவன் ஒன்று லவ் பண்ணல, நான் தான் சின்ன வயசுலேருந்து ஒன்று லவ் பண்ணேன், நீ என்ன காப்பாற்றுறதுக்காக தான் தண்ணீரை விழுந்து, அதுக்காக நான் எத்தனை வருஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. ஃபைனலி கடவுளே அதை பார்த்து உனக்கு மெமரிஸ் தான் ரிட்டர்ன் வந்தது, ஆனால் இருந்தாலும் என்னை பற்றி நீ மறந்துட்ட, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கும் ஃபீலிங்ஸ் புரியுது, பட் நான் ஒன்றை லவ் பண்ணல, அவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறா. நீ மட்டும் என்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னா இப்போவே அவனை கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஹுவாபி மிரட்டிட்டு இருக்கான். நீ இதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத, லவ்ங்கிறது வாழ்வா சாவாங்கிறது கிடையாது, ரெண்டு மனசு ஒத்து போகணும். நான் இந்த வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஹீரோவை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆர்டருக்காக நான் ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் அவனை லவ் பண்ணுறேன், இந்த லவ்வுக்காக என்னோட உயிரை கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன்
அப்படின்னு அந்த கத்தி எடுத்து அவளே குத்திக்கிறா. அதை பார்த்து ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சாகும்போது அவள் கையில் இருந்து பென்டன் கீழே விழுந்து உடையிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் ரியல் வேர்ல்டில் கண்ணு முழிக்கிறா. அதே சீன் தான். எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸோட வேன் கிளம்பிருச்சு. ஹீரோயின் தான் லேட்டு தூங்கி முடிச்சு வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் இப்படி கவுண்ட் பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அதே பென்டென்ட்டை கையில் எடுக்க அப்போ அதுலேருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. அவளுக்கு இந்த சீன்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. சடனாக அந்த பென்டென்ட்டையும் காணும். என்ன இது ஒருவேளை கனவாக இருக்குமோ? கனவாக இருந்தாலும் அதில் நான் மெயின் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ பின்னாடியே ஒரு கார் வருது. எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸ்க்கான வேன் கிளம்பிருச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு என்ன காரில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இது லீட் ரோல் யூஸ் பண்ணுற காராச்சே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏறுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினே ஏற போகிறா. உள்ள ஹீரோ இருக்கிறான். இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்குது. இது எப்படி கனவு தானே, எப்படி இவன் ரியலாக வந்தான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசலாம்னு நினச்சாலும் எப்படி பேசுறது? நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டர், லீட் ஆக்டர் எப்படி என்கிட்ட பேசுவான்? அவனுக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு அவளும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்கா. இந்த டைம் ஹீரோ அவள்கிட்ட பேசுகிறான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ மறுபடியும் ஃபுல் ஆகிட்டுனா நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். நீ தொலைஞ்சு போயிட்டா நான் உனக்கு கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ட்ராமா எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.